ஐஸ்வர்யமே கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே பெற்றோரும் குடும்பங்களும் மற்றும் பலர் வாழ்வதை உற்றார் பெற்றோரும் குடும்பங்களும் மற்றும் பலர் வாழ்வதை கண்டு சகித்திடாதென்றும் செபித்திடும் கண்ணீர் ஜெபங்கே இரக்கத்தின் ஐஸ்வர்யமே கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே வாட்ச்மேன் சொல்லியிருக்கோம். அதான் சொல்றேம்மா, நான் சொல்லியிருக்கிறேங்கிறாரு. எத்தனை துன்பம் சகித்து மீட்டி எல்லாமே வீணாகுமோ எத்தனை துன்பம் எல்லாமே வீணாகுமோ அத்தி மரத்திற்கு அன்று இறங்கி நீர் அந்த ஜெபம் கேளுமே இறங்குமே என் இயேசுவே இரக்கத்தின் ஐஸ்வர்யமே கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே நினைச்சா அவனும் சொல்லிட்டு இருக்கணும். எல்லாமே இமேஜ் பண்ணியிருக்கணும். பாருருவாகும் முன்னமே
back to the time. அன்பரே உம்மிலே அன்பு கூர்ந்தோருக்கு ஆயத்தமாக்கியே அனந்த நன்மைகள். அன்பரே உம்மிலே அன்பு கூர்ந்தோருக்கு ஆயத்தமாக்கியே அனந்த நன்மைகள். கண்கள் கண்டதில்லை, கேட்டறிந்ததில்லை, காணையானாயும் செய்தி ஏகோவாயிரே, ஏகோவாயிரே. பார் உருவாகும் முன்னமே யாவும் எனக்காய் முடித்திரே. கிறிஸ்து இயேசுவிலே அறிந்து அழைத்தவரே, ஏகோவாயிரே, ஏகோவாயிரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைய 957வது நாளாகி இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே இந்த ஜூம் இந்த கூகுள் மீட்ல இணைந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திட்டத்தின்படி நமது அன்பு சாருக்கும் மேடம்க்கும் கொடுத்த இந்த தீர்க்க தரிசனமான இந்த ஊழியத்தை கர்த்தர் நேர்த்தியாக நடத்தி கொண்டுவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இணைப்பில் இணைந்துள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலையும், இன்னும் இணைய போகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதாக இதற்கான ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கும்படி நமது அன்பு சகோதரர் ப்ரொஃபசர் எஸ்டி டேனியல் நிர்வாகி நேரலை ஜெபக்குழு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துகிறேன். நாம் இந்த வேளை கூட ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, இந்த அருமையான மாலை வேளையிலே உம்முடைய ஊழியர்களாக ஒன்றிணைத்திருக்கிறோம் அப்பா. ஒரு விசை கூட எங்கள் கிருபையா இருந்து எங்களை இந்த நாள் ஊழியத்தில் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக நாளை ஆண்டவரே நாங்கள் தேர்தலுக்காக ஜெபிக்கப் போகிறோம். அந்த பாரத்தை வந்திருக்கிற யாவருக்கும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். வந்த யாவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. விசேஷமாக நாளை செய்தி கொடுக்க முடியாது வந்திருக்கிற சகோதரி ஜெரி ஜோசன் அவர்களை விசேஷ அபிஷேகத்தை நிரப்பி ஆண்டவர் நாங்கள் எந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் சொல்லி திட்டமிட்டு வைத்தீரோ அந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களோடு கூட அவர்கள் உரையாடும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆவியானவரை பேசும் சுவாமி, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அன்பின் தேவனே, நாளுமடைய பாடல் பாடப்போறான சகோதரி என்னை நேசிக்கிறாயா என்ற பாடலை உடைய தியான தலைப்பும் கூட என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேதுவை நோக்கி கேட்டுக்காரங்களை பார்த்தோம் அப்பா. நாங்களும் கூட அந்த பாடலை மிகுந்த உற்சாகத்தோடும் அபிஷேகத்தோடும் கேட்கும்படியாக இந்த செடிகளை யுத்த சேதனம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக அருமையான சகோதரி ரதிமுத்து அவர்களை ஆழ்த்தப்படுத்தி வேத வாசிப்பின் வேளையிலே ஆண்டவர் அவர்களோடு கூட பேசி அவள் மூலமாக நாங்கள் ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டு இருதயத்திலே பகிர்ந்து வைத்துக் கொள்கிறது சுவாமி. விசேஷமாக ஜெப வேளையிலே எல்லோரும் ஆண்டவரை மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கும்படியே எந்த குறிப்பு கொடுத்தாலும் கூட அதை ஏற்கனவே அவர்கள் பார்த்திருப்பார்கள் என்று நான் முகரையும் விசுவாசிக்கிறேன். அதை படித்திருப்பார்கள் முகரையும் விசுவாசிக்கிறேன். ஆகையால் அவளுக்கு எந்த ஜெப குறிப்பு கொடுத்தாலும் கூட அதை குறித்த பாரம் வந்து அவள் ஜெபிக்கவும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்தப்படியாகவே அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கும் கர்த்தாவே. அற்புதம் செய்கிற தேவன் நீர். ஆகையால் நாங்கள் இந்த வேலை கூட ஆண்டவரே
பலவிதமான விதங்களிலே தேர்தல் நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவருடைய கிருபை பெறுவது நிமித்தமாய் உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஆட்சியை தேவன் நிறைவேற்றி தர ஜெபிக்கிறோம். குறிப்பிட்ட ஆசிரியர்கள் இந்த ஊழியத்திலே நாங்கள் யாவரும் பேசுகிற காரியங்கள் மற்றவர்கள் செவிலே துணிக்கவும் அதன் மூலமாக எல்லோருமாக ஒன்றுபட்டு உரிமதோடு கூட நாங்கள் ஜெபிக்கவும் கத்த குறிப்பித்தார் சுவாமி. இது பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எந்த தடையும் இல்லாமல் இன்டர்நெட் ப்ராப்ளமோ மைக் ப்ராப்ளமோ ஸ்பீக்கர் ப்ராப்ளமோ இல்லாதபடி கத்த பொறுப்பெடுத்துக் கொண்டும் எல்லாம் சரிவர நடக்கும்படியாக கத்த பொறுப்பெடுத்துக் கொண்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நமது ஜனங்களின் பிதாவே. ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்த நமது அன்பு சாருக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் அருமையாக நம்மை நடத்துவாராக. இப்பொழுதும் கூட என்னை நேசிக்கிறாயா என்ற இந்த நாளின் தலைப்புக்கு ஏற்ற அருமையான பாடலை நமது அன்பு சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் பாடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் உன்னை நேசியாமல் இருப்பாயா, பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவம் பாரா பரிசுத்தர் பாசம் பொங்க அழைக்கிறேன் நான், பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாசம் பொங்க அழைக்கிறேன் நான், உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இளைப்பாரவா, உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இளைப்பாரவா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,
கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயா? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பேனோ? ஆமென். அமேன், அமேன். கர்த்தர் அருமையாக அன்பு சகோதரியை பாட வைத்தார். அன்பு சகோதரிக்கு நன்றி. இப்பொழுதும் கூட இன்றைய வேத தியானத்திற்கு ஏற்ற வசனங்களாகிய யோவான் 21:17-19 வரை சகோதரி எஸ்தர் ரதிமுத்து அவர்கள் வேத பாடம் வாசிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோவான் 21:15-19 வரை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என் இடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசி. ஆமேன். அன்பு சகோதரிக்கு நன்றி. இப்பொழுதும் கூட இந்த நாளின் வேத தியானமாகிய யோவான் 21:17 உயிர்த்தெழுந்த இயேசு 6வது பாகமாக என்னை நேசிக்கிறாயா? மும்முறை மறுதலித்த பேதுருவை நோக்கி ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா என்று 3 முறை. இதை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே அன்பு சகோதரி நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அன்பு சகோதரி ஜெரி ஜோஸ்பின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக இறைவனுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சகோதரன் சகோதரிக்கு, அருமையான சகோதரன் டேனியல் அவர்களுக்கும் அருமையான சகோதரி வனஜா அவர்களுக்கும் உள்ளங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லைஃப்ல வயதான காலத்துல வீட்டுல உட்கார்ந்து நிறைய இயலாமையின் மத்தியில இருந்து கொண்டு இருக்கும்போது உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த ஜெப கூடுகை உள்ளது. அதுலேயும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை குறித்த காரியங்களை குறித்து பகிர்ந்து கொள்ளும்போது அதிகமான சந்தோஷமும் உற்சாகமும் கிடைக்கிறது. அதற்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். சகோதரன் சகோதரிக்கு மறுபடியும் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். என்னுடைய வாய்ஸ் கிளியரா கேக்குதா? ஓகே. இப்போ படித்த வசனம் நமக்கு யோவான் 21 15 வசனத்திலிருந்து 19 வரைக்கும் அழகாக வாசிக்கப்பட்டது. நமக்கு எல்லாருக்கும் அது ரொம்ப நன்றாக தெரிந்த வசனங்கள். ஆனா இந்த நாளிலே விசேஷமா அந்த வசனங்களுக்கு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது, என்னை நேசிக்கிறாயா? உயிர்த்தெழுந்த இயேசு இந்த காரியத்தை இப்படியாக பேதுருவை பார்த்து கேட்கிறார். அப்போ நம்ம உயிர்த்தெழுந்த இயேசுன்ற பொதுவான செய்தியின் அடிப்படையில தான் இந்த கருத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். என்னை நேசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் வரை சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் அவர் தரிசனம் கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய எதற்காக அவர் தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை பேசவும்
எடுத்து சொல்லவும், தம்மை உயிரோடு இருக்கிறார் என்று காண்பிக்கவும், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்து எருசலேமை விட்டு போகும்படியாகவும் சீஷர்களை பார்த்து அழைக்கவும் அவர் என்ன செய்யறார் பாருங்க, தரிசனம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ சீஷர்களை பார்த்து அவர் தரிசனம் கொடுக்கும்போது, நீங்க இங்கே இருந்து பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற மட்டும் காத்திருங்க, அதுக்கப்புறம் எருசலேமை விட்டு வெளியே போய் நீங்க உங்களுடைய ஊழியத்தை நீங்க ஆரம்பிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி அவர் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறத நம்ம அறிகிறோம். நம்ம ஒவ்வொரு சண்டேலையும் கூட, போன சண்டேல கூட நமக்கு அழகாக இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் கொடுத்த தரிசனங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் அதே போல 3ஆம் முறையாக உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை சந்திக்க வருகிறார் இயேசு கிறிஸ்து. எங்கே சீஷர்களை சந்திக்கிறார் என்று பார்த்தால், திபேரியா கடற்கரையில் அங்கே அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுன்னு பாக்குறோம். யோவான் 21 படித்தோம் இல்லையா, இந்த வசனம் திபேரியா கடற்கரையில இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னு பார்க்கிறோம். இந்த திபேரியா கடற்கரையை நம்ம கண்ணுக்கு முன்பாக ஒரு இமேஜின் பண்ணி வைத்துக் கொள்வோம். பேதுருவை சந்திக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த திபேரியா கடற்கரைன்னு சொல்லும் போது அங்க வெறும் பேதுரு மட்டும் இல்லை பாருங்க, அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சீமோன் பேதுருவோடு சேர்ந்து திதிமோ, அதாவது தோமாவும் இருக்கிறாரு, நாத்தான் வேல் இருக்கிறாரு, செபதேவின் குமாரர்கள் 2 பேரும் இருக்கிறாங்க, அதோடு வேறு 2 சீஷர்களும் இருக்கிறாங்க. இப்போ அங்க 7 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 7 பேர் இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து? பேதுருவை பார்த்து, சீமோன் பேதுருவே, அழகா யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருவே, ரொம்ப அழகா பாருங்க. நிறைய நாள் பாத்தீங்கன்னா நம்ம பெற்றோருடைய பெயர்லாம் சேர்த்து சொல்லும்போது நமக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக தான் ஏன் அவரு இவ்வளவு ரெஃபரன்ஸ் சொல்றாருன்னு சொல்லி நான் அறிந்து கொண்டேன். யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருவே, சைமன் பீட்டர் அப்படின்னு சொல்லி அழகாக இயேசு அவனை பார்த்து அழைக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அழகான இந்த வார்த்தைகள் மனதுல நமக்கு அதிகமாக பதிந்த வார்த்தைகள். ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம புரிந்து கொண்டது என்பது நமக்கு தெரியாது. இந்த நாளில இதை குறித்து அதிகமாக நான் ஆராய்ந்த போது அநேக விளக்கங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். முதல் ஃபர்ஸ்ட் டைம் சீமோன் பேதுருவை பார்த்து என்னை நேசிக்கிறாயா கேட்கும் போது அவர் என்ன சொல்லி கேட்கிறாரு? ஃபர்ஸ்ட், இவர்களை எல்லாரையும் பார்க்கிலும் என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். அப்போ அங்க இருந்த 7 பேர் அவனோட ரிலேட்டடா இருக்கிற ஆட்கள். அதே போல நாம் இங்க இருக்கிறோம், நம்ம கூட ரிலேட்டடா இருக்க ஆட்களை ஞாபகம் வச்சுக்கோ. கடற்கரையில, திபேரியா கடற்கரையில இந்த 7 பேர் இருக்கிறாங்க. அப்ப இவர்களை பார்க்கிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயான்னு சொல்லி கேட்கிறாரு. முதல்ல உடனே ஆண்டவர் அதற்கு அவன் சொல்றான், ஆம் ஆண்டவரேன்னு சொல்றான். அப்போ நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்றான். அப்ப என்ன சொல்றாரு? என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நம்ம கொஞ்சம் அதை படிக்கும்போது கவனிச்சிருந்தா நல்லா விளக்கும். 2வது தடவை கூப்பிடு மறுபடியும் கேட்கிறாரு. அப்போ உடனே ஆமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, நீர் அறிந்திருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்ன்றது நீங்க அறிவீங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்றாரு 2வது தடவை. அப்ப என்ன சொல்றாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இன்னும் கொஞ்சம் அவருக்கு பொறுப்பை அதிகமா கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, அடுத்தது ஆடுகளை மேய்ப்பாயாக, 3ஆம் தரமும் இருப்பாய் யோனாவின் குமாரனாகிய சீமோன் கேட்டப்போ, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டப்போ அவன் கலங்கி போனான்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் அப்படியே ஒன்றுமில்லாமல் அவன் நொறுங்கி போனான். அவன் இருதயம் உடைக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் தன்னை கேட்டபடியால் துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், உடனே சொல்லி டிக்ளேர் பண்றான். ஆம் ஆண்டவரேன்னு சொல்லல பாருங்க, எல்லாவற்றையும் அறிந்த தேவன், உமக்கு தெரியாது என்ன இருக்கு, எல்லாவற்றையும் அறிந்த தேவன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். முதல்ல சொல்றான், இதை நான் நேசிக்கிறேன் நீங்க அறிவீங்க. ஆனா ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் கூட சொல்றான் பாருங்க, எல்லாவற்றையும் நீர் அறிந்த தேவனாச்சே. ஆமாண்டவரின்னு சொல்லி அப்போ இந்த இடத்துல ஒரு அழகான விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. அதை குறித்து நம்ம பார்ப்போம். இதை எதற்காக அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன்னா, வாசிக்கும் போது நம்ம அதை கவனித்திருக்க மாட்டோம். அதற்காக தான் இந்த காரியத்தை நான் சொன்னேன். அப்போ இயேசு கிறிஸ்து அவனை அழைக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் முறையாக இந்த இயேசு கிறிஸ்து அவர் தரிசனம் கொடுக்கறது 3rd டைம் பார்க்கிறோம். அதே போல பேதுருவை சந்திப்பதும் 3ஆம் முறையாக அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உயிர் தெழுந்த பின் 3ஆம் முறையாக சீஷர்களை சந்திக்கிறாரு. அதுதான் இந்த இதுல பார்த்தோம். அடுத்ததாக 3 முறை எப்படியெல்லாம் பேதுருவை சந்தித்தார் சொல்லி ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு சொல்லிட்டு இந்த கான்செப்டை குறித்து அதிகமாக நம்ம அறிந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன்.
முதலாவது சந்திப்புன்னு பார்க்கும்போது மத்தேயு 4:18-20 பார்க்கிறோம். ஒரு மீனவனா இருக்கிறான், மீன் பிடிக்கிறவனா பேதுரு இருக்கிறான். மனுஷரை பிடிக்கிறவனாக நீ மாறணும்னு சொல்லி அவனை மாற்றுகிறாரு சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 4:18-20 பார்க்கிறோம். அப்போ ஒரு மீனவனா இருந்தவனை ஒரு சீஷனாக மாற்றினாருன்னு பார்க்கிறோம். முதலாவது அவனை சந்தித்து எப்படி டைரக்ட் ரிலேஷன், நேசிக்கிறாயா அவ்வளவு கூட்டத்திலையும் பார்த்து தனியா கேட்டது போல அன்னைக்கு அவனை பார்த்து நீ மனுஷரை பிடிக்கிறவர்களாக உன்னை மாற்றுகிறேன்னு சொல்லி மாற்றுகிறார், சீஷனாக்குகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். 2வது பார்க்கிறோம் பேதுருவின் மறுதலிப்பு. பேதுரு இயேசுவோடு சேர்ந்து அவர் ஊழியத்தோடு பங்கு கொள்றான். அது பெரிய அதிசயங்களை அற்புதங்களையும் அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அவரை பார்த்து அவரை நேசிக்கிறான். ஆண்டவரே நான் உன் கூடயே தான் இருப்பேன், ஒன்று போகமாட்டேன்னு சொல்றான். அப்போ அவர் சொல்றாரு, இல்ல நீ என்னை மறுதலிப்ப, சேவல் 3 முறை கூவதற்கு முன்பாகவே என்னை மறுதலிப்பான்னு சொல்லி மத்தேயு 26 ஆக்சுவலா 26, 33, 34 இந்த காரியம் இந்த டிஸ்கஷன் நடக்குது. மத்தேயு 26, 33, 34 அப்போ பேதுரு பார்த்து சொல்றாரு, இல்ல நீ மறுதலிப்பன்னு சொல்றாரு. அப்போ அவனுக்கு அப்படியே ப்ரூடி மைண்ட்ல அதெல்லாம் மறந்து போயிடுறான். அதே போல நான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் பாடு மரணத்துக்காக அழைத்து செல்றாங்க. நியாயம் விசாரிக்கிறாங்க. இந்த ராஜாட்ட அந்த கிங்கிட்ட போறாங்க. எல்லா அதிபதிட்டையும் போயிட்டு மறுபடியுமாக ஒப்பு கொடுக்கப்படுறாரு. மறுபடியும் அவரை பாடு மரணத்துக்குள்ளாக அழைத்து செல்லும் போது அந்த சேவல் கூவுது. அவர் திரும்பி பார்க்கிறார். 3வது முறையாக கூவும்போது 3 முறை அவன் மறுதளித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். 75, 26, 74, 75 வசனத்துல அது மத்தியில நம்ம பார்க்கிறோம்னு சொல்லி இது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து மறுதளிப்புன்றத கான்செப்ட் ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அவனுடைய குறைகளை நீக்கணும், அவனை பர்ஃபெக்ட் ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாரு, சிலுவையில் அறையப்பட போகிறாரு. அப்போ அவருக்கு ஒரு பெரிய கன்சர்ன், நம்ம இந்த ஊழியத்தை செய்யறது. பீட்டர் தான் பாருங்களேன், எனக்கு அது ரொம்ப பிடித்த சீஷர்கள் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பீட்டருக்கு தான் இருக்கும். பேதுரு, அதுக்கப்புறம் மற்றவர்களாம் பேதுரு, யோவான், யாக்கோபு அப்படின்னு வருவாங்க. இப்போ பேதுருவை அதிகமாக நேசித்திருக்கிறார். அதனாலதான் அவனை பார்த்து அவன்கிட்ட இருக்க குறைகளை நீக்கணும்னு என்ன செய்யறாரு, சொல்றாரு, நீ 3 முறை மறுதளிப்பன்னு சொல்றாரு. அப்போ அதை அவன் உணர்ந்து அந்த 75வது வசனத்தை 26 மத்தேயு 26:75 மனம் கசந்து அழுதான்னு சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் உயிர்த்தெழுந்ததுக்கு முன்பாக நடந்த சந்திப்புகள் பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக 3வது சந்திப்பு திபேரியா கடற்கரையில நம்ம படித்தோம் இல்லையா, அந்த திபேரியா கடற்கரையில தான் இந்த சந்திப்பு. நீ என்னை நேசிக்கிறாயா, அன்பும் அழைப்பும் கலந்த ஒரு சந்திப்புன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ வாழ்க்கையில் இந்த 3 சந்திப்பு அப்புறம் 4வதாக நம்ம பார்த்தோமா அப்போஸ்தலர் பார்த்தோமானால் அப்போஸ்தலர் 12:4 அதுல பாருங்க, ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் கான்பிடென்டா சொல்லி அவரை ஆறுதல் படுத்தி அவரை உறுதிப்படுத்தி சென்ற பிறகு என்ன செய்யறாருன்னா, பேதுரு சிறையில ஊழியத்தின் பாதையில அவனை என்ன செய்யறாங்க, ஏரோது அரசன் காலத்துல அவனை சிறையில அடைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சிறையில் அடைக்கப்பட்ட போது என்ன செய்யறான், அந்த சிறையில இருந்து அவன் பயங்கரமா 2 பக்கமும் சங்கிலியா கட்டியிருக்கு, 2 பேர் இருக்காங்க, 4 அடுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பேர் அவன் பக்கத்துல நிக்கிறாங்க, சங்கிலி 2 கையும் கட்டியிருக்கு. அடுத்தது அந்த ரூம்ல இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு 2வது, அடுத்தது பாருங்க 4வது அந்த ஊருக்குள்ள போறதுக்கு இருக்கிற இரும்பு கதவுகள் எல்லாம் அதற்கும் காவல் வைக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். ஆனா அங்கேயும் அவருடைய தேவதூதன் அவனை தட்டி எழுப்பி அவனை அதுல இருந்து சங்கிலியிலிருந்து விடுதலை ஆக்கி அழைத்து செல்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம 4வதாக பார்க்கிற காரியம், இந்த தேவதூதர் திறவுகோல் அவன் கையில கொடுக்கப்பட்டது. எங்க சாவியை கொண்டாந்து கையில கொடுத்தது போலலாம் இல்லை, சாவியை எடுத்து தேவதூதன் திறந்த மாதிரி இல்லை. ஆனா தேவதூதன் அவனை வான்னு அழைக்கிறாங்க, அவன் வரான், சங்கிலியெல்லாம் கலண்டு விழுது. அடுத்தது கதவுகள் திறக்கப்படுது. அடுத்தது ஊருக்குள்ள போகும்போது அந்த இரும்பு கதவுகள் திறக்கப்படுது. தெருவுல போறான், ஊருக்குள்ள தேவதூதர்கள் மறைந்து போனார்கள்னு பார்க்கிறோம். அப்போ திறவுகோலை பெற்ற ஒரு பேதுருவாக இந்த காரியம், இந்த சந்திப்பு தேவனால் எவ்வாறு அழகாக பேதுரு வழி நடத்தப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்கன்னா, சீஷனாக்கி குறைகளை நீக்கி அன்பை உறுதி செய்து வெற்றி சிறக்க செய்கிற தேவனாக இருந்தபோது அவர் மரிக்கும் போது தேவனை இயலாமையிலும் மகிமைப்படுத்துவான் என்று ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. நம்ம இப்ப படித்தோம் இல்லையா, அவன் கடைசியா மரிக்கும் போது வயதான காலத்துல இளமையா இருக்கும் போது நீயே உன் காரியத்தை செய்வாய், ஆனால் வயது சென்ற போது உன் வியாதியின் மத்தியிலேயோ உன் வயது சென்ற போது உன் கைகளை பிடித்து எடுத்து செல்வார்கள். அப்படின்னா என்ன, நீ பாடுகளுக்குள்ளாக அழைத்து செல்லப்படுவாய்,
வயதான காலத்துல அப்போ உன்னால எந்த காரியம் செய்ய முடியாது. அந்த பாடுகளின் மத்தியில உன்னை தாழ்த்தி பேதுரு தன்னை தாழ்த்தினவனாக கடவுளை தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக காணப்படுவான்னு சொல்லி ஒரு சாட்சி சொல்கிறான்னு பார்க்கிறோம். அதனாலதான் அந்த சிறைச்சாலையில வைக்கப்பட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த சிலுவையில அறையப்படணும்னு சொல்லி பேசும்போது அவர் சொல்றாரு, எனக்கு வந்து நேரா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது போல நேராக இல்லாம தலைகீழாக என்னை சிலுவையில் அறைய செய்யுங்கள்னு சொல்லி அங்க ஒப்பு கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு அன்பு செலுத்தின ஒரு சீஷனாக, தாழ்த்தின சீஷனாக மாற்றப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக முதலாவது மீனவனாக இருந்து ஒரு சீஷனாக மாற்றப்பட்டான். குறைகள் நீக்கப்பட்டவனாக அந்த மனம் கசந்து அழுதான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக மந்தையை மேய்க்கிறவனாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லி இப்ப நம்ம கொடுக்கப்பட்ட காலத்துல கடைசியாக அவன் சிறைச்சாலையில கூட அவன் தன் வயதான காலத்திலையும் அடுத்தவர்கள் தன்னால எதுவும் செய்ய முடியாத நிலையிலையும் தன்னை தாழ்த்தினவனாக என்னை தலைகீழாக வைத்து அறையுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வைத்து கொண்டிருக்கிற பேதுருவை தானே அவரு ஃபர்ஸ்ட் டிசைபிளா வச்சிருந்தாரு. அதுல என்ன சந்தேகம் பாருங்க. பீட்டர் மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு அறைகோல் இந்த நாளில நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சாப்டர் நம்ம படிக்கும் போது இந்த 21ஆம் அதிகாரம் யோவான் 15-19 வசனங்களை படித்து கொண்டிருக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, அன்பாகவே விசாரித்தார் ஆண்டவர்னு சொல்லி பார்க்கிறோம். அன்பு காணப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அவர் வந்து அது என்னை நேசிக்கிறாயா, எவ்வளவு தூரத்துக்கு அன்பு செலுத்தினார்னா, அவனை வந்து 3வது தடவையா அவனை சந்தித்து எவ்வளவு மறுதளித்தான் இல்லையா என்று நீ பேதுருவின் 3 மறுதளித்த நிலைமையும் அவர் மறந்து நினைவுபடுத்தாமல், இந்த கேள்வி குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, என்னை நேசிக்கிறாயான்னா நான் இன்னைக்கு என்ன மறுதளிச்சு இன்னைக்கு ஒழுங்கா இருக்கிறேன் அப்படி இல்லை, அவனை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக. அப்போ எப்பேற்பட்ட அன்புன்னு சொல்லி பார்க்கிறோம். அவன பேர்ல இன்னும் திருப்பி அவன்கிட்ட வந்து அவனை எப்படியாவது அவன் பேர்ல கொண்ட அன்பை வெளிப்படுத்துகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஆமாண்டவரை நான் உண்மை நேசிக்கிறேன் என்று பதில் அளிக்கிறான். அதன் மூலமா நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னா, தேவன் நம்மளுடைய கடந்த கால தோல்விகள் எல்லாம் அவன் மன்னித்து நமக்கு புதிய வாய்ப்பை தருகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். சோ நாம அதெல்லாம் கடந்து வந்தவர்களாக இங்க அமர்ந்திருக்கிறோன்ற நான் விசுவாசிக்கிறேன். நம்மளுடைய தோல்விகள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்திருக்கிறான்ற நிச்சயத்தோடு தானே இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அது பேதுரு, அதே போல பேதுருக்கு ஒரு அந்த நிச்சயம் கொடுக்கப்பட்டது. அந்த அன்பினால அவர் கேட்கிறார். 1 யோவான் 1:9 நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ள நீதி உள்ளவருமாயிருக்கிறார்னு சொல்லி நம்ம அறிந்த ஒரு வசனம் 1 யோவான் 1:9. தேவனுடைய சேவைக்கு அடிப்படை அன்புன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யறது? நம்மளுடைய ஊழியத்துல முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறது? அன்பு தாங்க எல்லாமே, ஸ்டார்டிங் டு எண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியத்துல மார்க் 12:30 கூட சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதத்தோட முழு ஆத்மான முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதான கற்பனை. ஹோல் ஹார்ட்டட் லவ், த லவ் அலோன் ஸ்டாண்ட்ஸ் சொல்லி பார்க்கிறோம். 2வது என்ன பார்க்கிறோம்? அன்பு சேவையாக மாற வேண்டும். அதாவது யோவான் 21:15-17 வரைக்கும் அந்த 3 வசனத்துல பார்க்கிறோம். அந்த சேவையாக, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பாருங்க, நீ வந்து என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்றாரு. கடைசியா தான் நீ வந்து என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. இப்ப அவனுக்கு ஒரு ஒர்க்கு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறாரு. அவன்கிட்ட முதல்ல கேட்கிறார், நான் அன்பு செலுத்துறான்னு கேட்டுட்டு எல்லாம் உனக்கு தெரியும் சொல்லும் போது மறுபடியுமா என்ன சொல்றாரு? என் ஆடுகளாக உடனே அவர் ரிப்ளை பண்ண என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. எல்லாரையும் கடவுளுக்குள்ள வந்த பிள்ளைகளை நீ மேய்க்கணும், யூ ஆர் த ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி நம்மை பார்த்து இந்த நாளிலே ஆண்டவர் சொல்றான்னு சொல்லி அறிந்து கொள்ளுகிறோம். அன்பு சேவையாக மாறணும். நான் அன்பா இருக்கேன்னு சொல்லி கொண்டு ஒன்றுமே பிராக்டிக்கல் லைஃப்ல இல்லாம நம்ம வந்து எல்லாரையும் மேய்ப்பன் என்ன செய்வான்? அவனுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுப்பான், பாதுகாப்பு கொடுப்பான், வழி நடத்துவான், ப்ரொடெக்டடா அவங்களுக்கு எல்லாம் செய்வான் இல்லையா? அதே போல நாம் ஆறுதலின் பிள்ளைகளாக, இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோமா என்ற காரியத்தை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்வி நம்ம மத்தியில வைக்கப்படுகிறது. அடுத்ததாக அழைப்பின் விலை, யோவான் 21:18-19 வசனம். நம்ம 21-15 படிச்சோம். 18-19 அழைப்பின் விலைன்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு பேதுருவின் எதிர்காலத்தை பற்றி சொல்கிறார். அவர் முதிர்ந்த போது மற்றவர்கள் அவனை எடுத்து செல்வார்கள் என்று கூறுகிறார். இது பேதுரு மரணத்திலும்
தேவனை மையப்படுத்துவான் என்பதை குறிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். மரண சமயத்துல கூட பேதுரு வந்து தேவனை மகிமைப்படுத்துறதுக்குரிய அடையாளமாக அவர் எடுத்து கூறுவதை நம்ம பார்க்கிறோம். தேவனை பின்பற்றுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அப்போ நம்ம என்ன அறிந்து கொள்றோம், தேவனை பின்பற்றின ஒரு மனிதனாக பேதுருவை அவர் அழைத்து ஆசீர்வதிக்கிறான்னு பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு நாமும் அதை அறிந்து கொள்ள வேண்டியது, இதுல இருந்து தேவனை பின்பற்றுவது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. லூக்கால நம்ம பார்க்கிறோம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதா மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது, பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அப்போ பேதருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கையாக மாறினது இல்லையா? அதே போல் நம் வாழ்க்கையில நான் ஆண்டவருடைய பிள்ளையா அன்பு செலுத்துறேன், நான் பிராக்டிக்கலா எல்லாரையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ற நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்துறவர்களாக, உங்கள் வெளிச்சம் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பாருங்க, நம்ம செய்யற நற்கிரைகள் மூலமாக தான் பரலோகத்துல மேன்மை காணப்படும். அப்போ உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ நம்ம வந்து மற்றவர்களுக்கு நற்கிரைகள் செய்யணும். நற்கிரைகள் செய்யறது எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி தான் செய்யணும், மறைமுகமா செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம செய்யற காரியங்கள்லாம் நற்கிரைகள் எல்லாம் வெளிப்படையாக நம்ம குடும்பத்துல இருக்கிற சகோதர சகோதரிகள் மட்டும் அல்ல, நம்மளுடைய உறவினர்கள் மட்டுமல்ல, நண்பர்கள் மட்டுமல்ல, நம்ம சுற்றி இருக்கிற எவ்வளோ பேர் புற மதசாரெல்லாம் நம்மை சுற்றி இருக்கிறாங்க, அவர்களுக்கு நம்மளுடைய லைஃப் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். எவ்வளவு உண்மையா இருக்காங்க, எவ்வளவு அன்பா இருக்காங்க, எவ்வளவு அவங்க வந்து போய் பேச மாட்டாங்க, அவங்க தவறான காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க, அவங்க வீட்டுல இருந்து அந்த சண்டையும் சச்சரவுகளும் கூக்குரலும் கேட்காது. இப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி அழைக்கப்படுறோம். 4வதாக என்னை பின்பற்று, இறுதி அழைப்பு. அவர் சொல்றாரு இல்லையா, நேசிக்கிறாயா கேட்டுக்கொண்டே கடைசியா சொல்றாரு. நான் 3வது தடவை கேட்ட பிறகு சொல்றாரு, அப்போது என்னை பின்பற்றி வா பார்த்து சொல்றாரு, என்னை நேசிக்கிறாயா கேட்டு ஆடுகளை மேய்ப்பாக சொல்லிட்டு அன்றே எல்லாம் உனக்கு தெரியும் நீங்கன்னு சொல்லி அவன் நொறுங்கி போனான். அப்போ சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வாப்பா. அவர் பர்ஃபெக்டா பீட்டரை வந்து அவர் பர்ஃபெக்டா ஆக்கிட்டு நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. ஏசப்பா நம்மளை பார்த்து இந்த நாள்ல அவரை பின்பற்றி வான்னு சொல்லி அந்த பெரிய அழைப்பை கொடுத்ததை நம்ம உணர்ந்திருக்கிறோம். அவரை பின்பற்றி நம்ம செல்ல ஆயத்தமாவோம். சில நேரம் பின்வாங்கி போயிருப்போம், தவறுகள் தடுக்கி விழுந்திருக்கலாம். இந்த நாளில ஆண்டவர் நம்மை பார்த்து, பேதுருவை பார்த்து என்னை பின்பற்றி வான்னு சொன்னது போல நீ எல்லாம் செஞ்சிருக்கப்பா, நீ நல்ல பிராக்டிக்கலா இருக்க, நான் என்னை பின்பற்றி வா. அப்படி என்றால் என்ன? என்னை ஒரு எளிய வார்த்தை போல தெரியுது. இது முழுமையான அர்ப்பணிப்பு, ஹோல் ஹார்ட்டட், தட் இஸ் கமிட்மெண்ட் சொல்லி பார்க்கிறோம். ஹோல் ஹார்ட்டட், யார் என்ன சொன்னாலும் சரிதான், அதெல்லாம் அதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. பழைய தோல்விகளை விட வேண்டும். சிலர் எடுத்து பார்த்தா எனக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்தது சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, சாட்சி சொல்றேன்னு சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில நான் இப்படி எல்லாம் நடந்தது அதை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இல்ல, பழைய தோல்விகளை விட்டு வெளியே வந்தவர்களா. பிலிப்பியர் 3:13-14 பார்க்கிறோம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு இலக்கை நோக்கி ஓடுவோம்னு சொல்லி, அப்ப இலக்கை நோக்கி தொடர்கிறோம்னு சொல்லி, அப்படின்னா பின்னானவைகளை மறந்து, அதுதான் ஆண்டவர் என்னை பின்பற்றி வான்னு சொன்னது. எல்லாவற்றையும் மறந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. கம்ப்ளீட்டா இன்னைக்கு கேட்டா, ஐ டோன்ட் ஹவ் எனி கிரட்ச், ஐ டோன்ட் ஹவ் எனி எனிமி அட் ஆல், ஐ டோன்ட் ஹவ் எனி ஃபீலிங் அகெயின்ஸ்ட் எனிபடி அப்படின்னு சொல்லி தைரியமாக ஆண்டவர் பாருங்க சொன்னாதான் நம்ம ஊழியம் சிறப்பா இருக்கும். அவருடைய பிள்ளைகளை பேதுருவை போல நாமும் சந்தோஷமா அவர் மரணம் வரைக்கும், மரணத்துல கூட மகிமைப்படுத்துறவர்களாக மகிமைப்படுத்துவனாக காணப்பட்டது போல நாமும் காணப்பட முடியும். முழு இதயத்தோடு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்ற காரியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். நீ என்னை நேசிக்கிறாரையா, நான் உண்மையாக ஆம் என்று சொல்லுகிறோமா? அப்படி சொல்லுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அன்பை செயலாக்க வேண்டும், தேவனுடைய ஜனங்களை சேவிக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளை நாம் பராமரிக்கணும், எத்தனை சிரமம் இருந்தாலும் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் இந்த நாட்கள்ல இந்த 4 குறிப்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவது அன்பாக விசாரித்த தேவன், இரண்டாவது அன்பு சேவையாக மாற வேண்டும், அழைப்பின் விலை, அதனுடைய விலையை நாம் உணர்ந்தவர்களாக, என்னை பின்பற்று என்ற குறித்த அழைப்பை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக நம்மளுடைய இலக்கை நோக்கி ஓட கர்த்தர் தாமே கிருபை செய்வார். இந்த நாளிலே முக்கிய கருத்து, அதாவது நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்று பார்த்தால்,
3 காரியங்களை உங்களிடத்துல சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். மன்னிப்பு மற்றும் மறுவாழ்வு. மன்னிக்கிற தேவன் நம் தேவன். ஏசப்பாவை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசு உன் கடவுளை பத்தின்னு சொல்லணும். மன்னிக்கிற தேவன், மறுவாழ்வு கொடுக்கிற தேவன். இயேசுவை தெரியாது என்று 3 முறை மறுதலித்த பேதுருவை 3 முறை அன்பா இருக்கிறாயா என்று கேட்டு இயேசு அவனை மீண்டும் ஏற்றுக்கொள்கிறார். அப்ப அதே போல நம்மையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இல்லையா தேவன். இப்போ மன்னிப்பு மற்றும் மறுவாழ்வு. மன்னிக்கிற தேவன், மறுவாழ்வு கொடுத்த தேவனை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியாக நம்ம முன்னேறணும். இதுதான் முக்கியமான பாடம் இன்றைக்கு. 2வது பொறுப்பு. இறைவனிடம் அன்பு செலுத்துவது என்பது அவருடைய மக்களை கவனித்துக் கொள்வதில் பராமரிப்பதிலும் அடங்கி உள்ளதுன்னு சொல்லி பார்க்கிறோம். பொறுப்பு கொடுத்திருக்காரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு அழகாக நான் சகோதரனை உடனே எனக்கு டேனியல் பிரதர் தான் ஞாபகம் வந்தது. அவங்க இந்த வயதுலயும் அவங்க ரொம்ப அநேக ஆண்டுகள் ஊழியம் செய்யறாங்க. இப்ப கொஞ்ச நாள் தான் எனக்கு தெரியும், அவங்கள டைரக்டா நான் மீட் பண்ணிருக்கேன். அவங்களுடைய பொறுப்பு பாருங்க. நம்மள பொறுப்பா வர 10 பேர் 15 பேர் வர கொஞ்சம் பேர் தான் வரும். ஆனா எவ்வளவு பாடம் எடுத்து எல்லாரும் ஜபத்தோடு வாங்க, இது எல்லாரும் நன்மை பெறணும். ஒருத்தர் பிறந்த நாள், ஒருத்தர் இறப்பு வந்துச்சுன்னா துக்கம் உடனே மறந்து போயிட்டோம். இன்னைக்கு பிறந்த நாளை மறந்துட்டோம், கல்யாண நாளை மறந்துட்டோம், இடப்பட்ட நாள்ல கூட நமக்கு மெசேஜ் அனுப்பி ஜெபம் பண்ணுங்கன்னு எவ்வளவு பொறுப்பை எடுத்து ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். அவ்வளவு ஒரு பொறுப்பு. ஏன்னா இந்த பொறுப்புல நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கிறோம் இல்லையா. அவங்க ஆண்டவரை ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்தை நடத்துறாங்க. அப்ப நம்ம வந்திருக்கிறவங்க எல்லாம் அங்கத்தினர் இந்த பொறுப்பை அவங்க எடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த பொறுப்பை நம்ம எப்படி அவருடைய மக்களை கவனித்துக் கொள்வது, நம்மளை எவ்வளவு அழகா கவனித்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க. ஏதோ நமக்கு இந்த வேலையெல்லாம் கொடுக்குறாங்களே, நம்ம வேலையின் மத்தியில ரொம்ப அப்படிலாம் நினைக்கவே கூடாதுங்க. இது ரொம்ப பரிசுத்தமான ஒரு காரியம், ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியம். அவங்க அந்த பொறுப்புல நாமளும் பங்கு பெறணும். நம்ம அந்த பொறுப்போடு சேர்ந்து நம்ம பங்கு பெற்றா இதனுடைய ஆசீர்வாதம் இன்னும் பெருக்கமா இருக்கும்னு நான் இந்த நாளில இதை குறித்து நான் ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது என் மனதுல பட்டதே உங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்ததாக 3வது அர்ப்பணிப்பு. கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது இறுதி வரை விசுவாசமாக இருக்கணும். இறுதி வரை இருந்தால் இல்லையா பேதுரு, அர்ப்பணித்தேன்னு சொல்லிட்டு நம்ம இறுதி வரை விசுவாசத்தோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறார். தேவைப்பட்டால் தியாகம் கூட செய்யணுங்க. நிறைய தியாகம் செய்யணும். நம்ம இந்த டைம் ஒதுக்கணும். நிறைய நேரம் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். எதுவும் கஷ்டம்னு நினைக்கவே கூடாது. அவர் கொடுத்திருக்கிற பலன் இல்லையா. அப்போ அது அவருக்கு டயர்டா இருக்குன்னு நினைக்கூடாது, சிக்கா இருக்கும்னு நினைக்கூடாது. எப்படியாவது நம்ம வசனத்தை குறித்து அறிந்து கொள்ளணும், ஜெபத்துல பங்கு பெறணும்னு சொல்லி அர்ப்பணிப்பு இருக்கும்போது அதுல இறுதி வரை விசுவாசம். அறகுறையா இருக்கவே கூடாது. தேவைப்பட்டா தியாகம் கூட, சாக்ரிஃபைஸ் பண்ண கூட தயாரா இருக்கணும். நம்மளுடைய லைஃப்ல நிறைய காரியங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்கணும்னு சொல்லி இந்த 3 காரியங்களை நான் இந்த நாளில பாடமாக கற்றுக்கொண்டேன். உங்களுக்கும் அதை சொல்லுகிறேன். மன்னிப்பு மற்றும் மறுவாழ்வு, பொறுப்பு, அர்ப்பணிப்பு. கர்த்ததாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. இவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்டது போல இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்க, எல்லாரையும் பார்க்கலாம் என்னை நேசிக்கிறாயா. அப்படிதான் நம்ம நேசித்தால்தான் அவருடைய பிள்ளைகளாக. No compromise to anybody in this world, only to Jesus alone. Glory to God. கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரொம்ப அருமையா சகோதரி சொன்னாங்க. ஆண்டவரை பின்பற்றணும்னா முதல்ல அன்பா இருக்கணும், நேசிக்கணும். பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்கு, கீழ்ப்படிவதற்கு மிக முக்கியமானது அன்புதான் அப்படின்னு சொல்லி அருமையா சொன்னாங்க. நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு சகோதரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரி பகிர்ந்து கொண்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதில் பங்கு கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தையும், தேவனை நோக்கி இன்னும் அதிகமாக அன்பு செய்யவும் அது உந்து தழுவதாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். நன்றி சகோதரி. இப்பொழுதும் கூட இந்த வார ஜெபங்களுக்குள் நாம் நுழைகிறோம். இந்த ஜெபத்தை தயாரித்த அன்பு சகோதரி ஜெரி ஜோஸ்பின் அண்ட் அன்பு சகோதரர் தேவதாஸ் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட இங்க ஒருவருக்கு ஒரு ஜெப குறிப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தரும் வாரத்தோடு 2 நிமிடம் நாம் எல்லாம் இணைந்து ஜெபிப்போம். இணைந்த அனைத்து ஒவ்வொருவருக்கும் இது வாய்ப்பு கொடுக்கும் விதமாக இதுல எல்லாருமே ஜெபிக்கிறதற்கு நம்ம ஏற்ற அளவு, தேவையான அளவு ஜெப குறிப்புகள் இருக்கிறது. அதை நேர்த்தியாக சுருக்கமாக கர்த்தரிடத்தில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இப்ப தேவ திட்டமும்
தேவ நோக்கமும் நிறைவேற, நேர்மையான ஊழலற்ற ஆட்சி அமைய, ஜாதி மத பிரிவினைகள் இல்லாத ஆட்சி அமைய ஜபிக்கும்படி அன்பு சகோதரி மேரி சாம்சன் அவர்களை கேட்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறேன் இசப்பா. நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே. கர்த்தாவே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் இசப்பா. ஆண்டவரே, சிஸ்டர் நான் தானா? ஜெரிரோஸ் சிஸ்டர் நீங்கதான் நான் தானா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவருடைய இந்த ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டங்கள், ஆண்டவர் நோக்கம் இந்த நாட்கள்ல, இந்த தேர்தல்ல ஆண்டவரே அமையணும் நாங்கள் செபிக்கிறோம். ஊழல் இல்லாத நல்ல ஆட்சி அமையணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ஜாதி பிரிவினருக்கு ஏற்றாற் போல இல்லாம ஆண்டவரே, மத சார்பற்ற எந்த ஜாதியை குறித்து சார்ந்திருக்காத நல்ல ஒரு ஆட்சி அமையணும் நாங்கள் செபிக்கிறோம் இசப்பா. ஆண்டவரே, தேர்தல் காலங்கள்ல சமாதானத்தோடு அமைதியோடு கூட அந்த 23ஆம் தேதி தேர்தல் அமைதலாக நடைபெற ஆண்டவர் கிருபை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. தேர்தல் நடத்துகிற தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, அவங்கள எந்த விதமான அதிகாரங்களுக்கும் பயந்து அவர்கள் அதற்கு சப்போர்ட்டா இருந்துராம நியாயமாக நேர்மையாக நடுநிலையோடு செயல்பட கர்த்தாவே நீங்க கிருபை செய்வேன்மா நாங்கள் ஜெபிக்கிற இசப்பா. கர்த்தாவே, வர போயிருக்கிற அந்த ஆட்சி கிறிஸ்தவர்களுக்கோ அல்லது சுவிசேஷ ஊழியத்திற்கோ ஆண்டவரே எந்த விதமான தடையும் வந்துடக்கூடாது ஏசப்பா. நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற ஆட்சியில் ஆண்டவரே தமிழகத்துல ஒரு அமைதி, ஒரு சுவிசேஷத்துக்கு தடையின்மை, ஒரு ஆலயங்களுக்கு செல்வது, இதுல எல்லாம் ஆண்டவரே நல்ல சமாதானமான முறையில தடை இல்லாம திறந்த வாசல்ல இருக்க ஆண்டவரே. கர்த்தாவே, இப்படிப்பட்ட இதே ஆட்சியே அமைய ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் நீங்க செய்து நடத்தி தாங்கப்பா. உடைய வல்லமுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே ராஜ்யாக்களை தள்ளி ராஜ்யாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. உமக்கு சித்தமானவர்களை சிங்காசனத்தின் மேல நீங்க ஆளுகைக்குள்ள வைக்கிற தேவன் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கப்பா. ஆண்டவர் தான், நீங்க தான் உதவி செய்ய, மனுஷன் ஜெயம் கொள்ளாதபடி செய்யுங்கப்பா. மனுஷனுடைய கிரியைகள்லாம் ஒன்று இல்லாம போகட்டும். கர்த்தருடைய ஆளுகை, ஆண்டவருடைய சித்தம் மட்டும் நிறைவேற வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் விரும்புகிறோம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்க தான் ஆண்டவரே இந்த தேர்தல்ல தலையிட்டு இது ஒரு வித்தியாசமான விசேஷமான எங்க தமிழ்நாட்டை நீங்க எழுப்புதலுக்குன்னு தேர்ந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த எழுப்புதலுக்கு தடை இல்லாத அளவு கர்த்தாவே எங்களுடைய தமிழகத்துல ஆட்சி அமையணும்ப்பா. நீங்க உதவி செய்யுங்க. தென் மாநிலங்கள்ல ஆண்டவர் நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. அங்க இருந்தா முதலாவது எழுப்புதல் தீ பற்றி பரவியும் அப்படின்னு அநேக தீர்க்கர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே, உங்களுடைய ஆளுகைக்குள்ள தமிழ்நாட்டை ஒப்பு கொடுக்குறப்பா. எழுப்புதலுக்கு தடை இல்லாத ஆட்சி வரணும் நாங்கள் ஜெபிக்கிற இசப்பா. ஆண்டவரே, ஒரு மாற்றம் எங்க தமிழ்நாட்டுல வரணும் அப்பா. இங்க தமிழ்நாட்டுல ஆண்டவரே மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல கர்த்தர் கிரியை செய்யணும்ப்பா. அப்படிப்பட்டதுக்கு தடை இல்லாத நல்ல ஆட்சியை ஆண்டவர் ஏற்படுத்தி தாங்க. நம்முடைய நாம மகிமைப்படும்படியான காரியங்கள் நடக்கணும் ஆண்டவரே. எந்த விதமான அந்த சினிமா பிரபலங்கள் பின்னால அதை விரும்பி வாலிபர்கள் ஆண்டவரை தவறாக வாக்களித்து விடாதவர் பாதுகாத்துக்கிடுங்க ஏசப்பா. நிறைய பிள்ளைகள் இன்று ஒரு நாள் தான் விடுமுறைன்னு சொல்லி வாக்களிக்க போகாம இருந்துடக்கூடாது தகப்பனே. நீங்க இறக்க செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, சோபெரித்தனமாக இருந்துடக்கூடாது. கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஜெபித்து ஆயத்தப்பட்டு ஆண்டவரே உடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அவர்கள் வாக்களிக்கணும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம், ஒரு 2 செகண்ட் தான் அந்த பணி. அதுல அவங்க ஆண்டவரே அக்கறை காட்ட வெயிட் பண்ணி இருக்கணுமே பயந்து ஆண்டவரே போகாம இருந்துடாம கர்த்தாவே நீங்க ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் உங்களுடைய சித்தத்திற்கு நேராக திருப்பி அருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. கர்த்தருடைய ஆலயங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்துத்துவாவின் கிரியைகள், பிஜேபியினுடைய கிரியைகள் ஆண்டவரே செயலிழந்து போகணும்னு ஜெபிக்கிறோம் அப்பா. அது மேற்கொள்ளாதவர் கர்த்தர் காத்துக்கிடுங்க அப்பா. அவங்களுடைய நாம மகிமைப்படணும். வட இந்தியால ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஜபங்கள்ல நடத்த போன இடத்துல ஊழியக்காரர்கள் துன்புறுத்தப்பட்டு அடிச்சு ரத்த கலனி ஆக்கி ஆண்டவரே என்ன கொடூரமா தாக்கப்பட்டு இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு நாட்கள்லயும் போட்டு வீடியோக்கள்ல நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழல் எங்க தமிழ்நாட்டுல வந்து விடாதவர் கர்த்தருடைய கிருபை காத்துக்கிடுங்க நான் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவருடைய நாம மயன்பட முடியாத நான் கிரியை செய்ய வேணுமா நீங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க தலையிடுங்க. நாங்கள் உம்முடையவர்கள், நீர் எங்கள் தேவன் அப்பா.
நீங்க எங்களோடு இருக்கிறத நிரூபித்து காட்டுங்கப்பா. கிறிஸ்தவர்கள் ஜெபித்தார்கள், கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த நேரத்துல கர்த்தர் ஆண்டவரே நீங்க செயல்பட்டீங்களப்பா. அதே போல ஆண்டவரே நீங்க அந்த ஆதி காலத்துல ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே ஓலமிட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. ஆண்டவரை நோக்கி அபயமிட்டிருக்கிறாங்கப்பா கர்த்தாவே. நாங்க இப்ப இந்த நாள்ல உண்மை நோக்கி அபயமிடுறோம்ப்பா. இந்த ஒரு நாள் இருந்த ரிசல்ட், இந்த தேர்தலுடைய முடிவு ஆண்டவரே எங்களுடைய 5 வருடங்களுக்கு என்ன சூழல் ஆகணுங்கிறதே தெரியல. ஆண்டவர் தான் நீங்க தலையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் ஆண்டவரே மனதுருக்கமுள்ள ஆண்டவரப்பா. நீர் இரக்கம் செய்கிற தேவன். எங்களுடைய குற்றங்களை எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அப்பா எங்க தேசத்திற்கு சேமத்தை தாங்க. எங்க தமிழகத்துக்கு சேமத்தை தாங்கப்பா. எங்க தமிழகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய நாம மகிமைப்படணும். ஆண்டவரே உடைய சித்தம் பரமண்டலத்துல செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அல்ல நாம மகிமைப்படணும். துதியான மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துடைய வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். தேவ திட்டமும் தேவ நோக்கமும் நிறைவேற நேர்மையான ஊழலற்ற ஆட்சி அமைய, ஜாதி மத பிரிவினைகள் இல்லாத ஆட்சி அமைய ஜெபித்த அன்பு சகோதரி மேரி சாம்சன் அவர்களுக்கு நன்றி. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருவாராக. இப்பொழுது கூட 2வது குறிப்பாகிய தேர்தலை நடத்துகிற தேர்தல் ஆணையம் அதிகாரத்துக்கு பயப்படாமல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடுநிலையாகவும் நடத்த வேண்டும் என்கிற இந்த குறிப்புக்காக ஜெபிக்கும்படி அன்பு சகோதரி ஜூலியட்டை அழைக்கிறேன். துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நமக்கு நன்றி எசப்பா, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில் கூட எசப்பா நாங்கள் கேட்ட செய்திக்காக நாங்கள் நமக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க பேதுருவை பார்த்து நீங்க கேட்டது போல ஆண்டவரே எசப்பா ஒரு மன்னிப்பையும் மறுவாழும் நீர் கொடுத்த தேவன் அப்பா. அப்பா அப்படிப்பட்டதா பெரிய தேவனே ஆண்டவரே எங்களை தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே ஆடுகளை மேய்க்கவும் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கவும் அப்பா எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நமக்கு நன்றிப்பா. இந்த நாளில் கூட எசப்பா இந்த நாளில் தேர்தல் நடத்துகிற தேர்தல் ஆணையத்துக்காக நாங்கள் விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த சூழலில் உள்ள எல்லா அதிகாரிகளுடைய சமூகத்திலே தருகிறோம் அப்பா. இதுவரைக்கும் அப்பா அந்த பிரச்சாரம் ஓயக்கூடிய அளவுக்கு ஏசப்பா எல்லாத்தையும் நீங்க முடிச்சுட்டாங்க அப்பா. இன்னும் முக்கியமான நேரத்துல வந்திருக்காங்க ஏசப்பா. என் தேவனாய கர்த்தாவே இதை சிறப்பாக செய்யக்கூடிய அதிகாரிகள் ஒவ்வொருக்கும் தகுந்த ஞானத்தை நீ கட்டிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவனே தகுந்த பாதுகாப்பை நீங்க கட்டிடுங்க ஏசப்பா. தகப்பனே தேர்தலை நடத்துகிற ஒவ்வொரு அதிகாரிகள் இன்னுமாய் அதிலே பணி செய்கிற அரசு ஊழியர்கள் எல்லாரையும் சமூகத்திலே நாங்கள் தருகிறோம் அப்பா. எல்லா இடங்களும் நல்ல பாதுகாப்பு கிடைக்கட்டும்ப்பா. எல்லா ஊழியர்களுக்கும் ஆண்டவரே தகுந்த நல்ல ஆண்டவரே சரீரத்து நல்ல பலன் இருக்கட்டும் அப்பா. தகப்பனே இந்த வெயிலோ மழை கால இந்த வெயில் எந்த வெயிலும் யாரையும் பாதிக்காதபடிக்கு கிருபைகளை தாங்கப்பா. எந்த இடங்களும் எந்த கலவரங்களும் தோன்றாதபடிக்கப்பா. தேர்தல் ஆணையம் அதுக்குரிய சரியான பாதுகாப்பை அளித்திட ஆவியானவரே தகுந்த ஞானத்தை நீர் வைப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எந்த அதிகாரங்களுக்கும் பயப்படாமல் ஆண்டவரே என் தகப்பனே நியாயமாக ஏசப்பா நேர்மையாக ஆண்டவரே நடுநிலையாக ஏசப்பா இந்த தேர்தல் நடத்தி நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தகப்பனே பல விதங்களிலே எசப்பா எங்கள் தமிழ்நாடு ஆண்டவரே எசப்பா இருக்கிறது ஆண்டவரே எல்லாவற்றையும் அப்பா அந்த அதிகாரிகள் நடுநிலைமையோடு அப்பா யாருக்கும் பயப்படாதபடி செய்வதற்கான கிருபைகளை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பெட்டிகள் எல்லாற்றும் தகுந்த பாதுகாப்பேப்பா அந்த நாளிலே உமக்கு அளிக்கப்பட்டது போல தகுந்த பாதுகாப்பேப்பா நீர் அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முதல் நிலை ஊழியர்லிருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் எசப்பா உண்மையான உள்ளத்தோடு உண்மையாக இந்த செயலை செய்ய நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்து நாமத்தை மேம்படுத்தும். சுதீகன மகிமை நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபம் பரிசுத்தமுள்ள பிதாவே ஆமென். ஆமென், ஆமென். அன்பு சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு தேர்தலை நேர்த்தியாக நடத்த கிருபை செய்வாராக. இப்பொழுதும் கூட மூன்றாவது ஜெப குறிப்புக்கு நம்ம அன்பு சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்களை அழைக்கிறோம். அமைய போகிற ஆட்சி கிறிஸ்தவர்களுக்கோ சுவிசேஷ ஊழியத்துக்கோ எந்தவித தடையும் ஏற்படாத ஆட்சியாக அமைய வேண்டும் என்று நமது சகோதரி ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறபடியால் மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய 23ஆம் தேதி தேர்தல் நம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மே 4th அந்த தேர்தல் முடிந்து கவுண்டிங் டே நம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தமிழகத்தின் தேர்தலுக்காக இன்சார்ஜாய் உள்ள ஞானேஸ்வரன் நம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். அர்ச்சனா பட்நாயக்கு நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே மனுவேல் ராஜ் நம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களுடைய பணியை அவர்கள் நேர்த்தியாய் செய்யவும் ஆண்டவரே இவர்கள் செய்தது போல தகப்பனே அடுத்து வருகிற அந்த கவுண்டிங் டேல ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான ஒரு ஆட்சி ஆண்டவரே
ஏசப்பா நீங்க தெரிந்து கொண்ட ஒரு ஆட்சி ஆண்டவரே வந்து எங்க தமிழகத்தை ஆளப் போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த ஆட்சி கிறிஸ்தவ மதம் ஆண்டவரே கிறிஸ்தவத்திற்கு எந்த விதத்திலும் ஆண்டவரே தடையில்லாதபடிக்கு இந்த ஊழியங்கள் நடைபெறுவதற்கு ஆண்டவரே வாசல்கள் திறக்கப்படுவதற்கு காரணமான ஒரு ஆட்சியாய் அமைய நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு மத சார்பற்ற ஆட்சி ஆண்டவரே எங்க தமிழகத்துல நடக்க போறதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. எந்த விதத்திலும் மதவாத கும்பல்கள் தமிழ்நாட்டுக்குள்ள காலை வைத்து விடாதபடிக்கு தகப்பனே என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே வாக்களிக்க செல்லுகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இப்பொழுதே நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருவேளை தகப்பனே உலக பிரகாரமாக ஆண்டவரே நடிகர்களுக்கு பின்பாக தகப்பனே இந்த சென்னை மாநகரமே ஓடிக்கொண்டு இருக்கிறத நாங்க பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில ஆண்டவரே எந்த ஒரு அனுபவம் இல்லாதவன் வந்து எதையும் சாதிக்க போறதில்ல. என் தேவனுக்கு சித்தமானவர்கள் வந்து தகப்பனே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோமாப்பா. யாரும் ஓட்டு போட ஆண்டவரே அந்த நாள்ல ஆண்டவரே போகாம வீட்டுல இருந்துடக்கூடாது. எல்லாரும் கடந்து சென்று தகப்பனே தங்களுடைய ஜனநாயக கடமையை செய்து ஆண்டவரே அதி நிமித்தமாய் வரப்போகிற ஆட்சி ஆண்டவரே கிறிஸ்தவ மதம் பரவுவதற்கு எந்த தடையும் இல்லாதபடிக்கு தகப்பனே நீங்க வழி வாசல்களை திறக்கும்படியா நாங்க செபிக்கிறோம் ஐயா. உங்க வல்லமையின் கரம் நீட்டப்படும்படியா செபிக்கிறோம் ஐயா. தமிழகத்துக்குள்ளாக தகப்பனே ஆண்டவரே ஐயா எப்படியாவது நுழைந்து விட வேண்டும் என்று தீர்மானத்தோடு ஆண்டவரே செயல்படுத்துகிற எல்லா எதிரான சூழ்ச்சிகளையும் ஆண்டவரே என் தகப்பன் நீர் ஆண்டவரே ஐயா எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்க அதம் பண்ணி போடும்படியா ஜெபிக்கிறோம். அன்றைக்கு தகப்பனே அகிதாப்பேலுடைய ஆலோசனைகளை அதம் பண்ணி போட்ட தேவன் ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே தமிழகத்துல ஆண்டவரே மாற்றம் வர வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுகிற அந்த கூட்டங்கள் கூட என் தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே எந்த விதத்திலும் வரப்போகிற ஆட்சி ஆண்டவரே நாங்க அவங்க வரணும் இவங்க வரணும்னு எல்லாம் கேட்கல. வரப்போகிற ஆட்சி என் தேவன் நாம மகிமைக்காக தமிழ்நாடு காணப்பட என் தகப்பன் அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆண்டவரே தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்டினியூஸா நாங்க ஜெபிச்சிருக்கோம் அப்பா. நீங்க ஆண்டவரை ஜெபத்தை கேட்கிற தேவன், மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து செயல்படுகிற தேவன் நீர் ஆண்டவரை ஆண்டவரை உம்முடைய விருப்பத்தை நீர் செயல்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கேற்ற மனிதர்களை கொண்டு தமிழகத்தையும் ஆண்டவரை அதே போல ஆண்டவரே அந்த கவுண்டிங் டேல வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் ஆண்டவரே பாண்டிச்சேரி, கேரளா எல்லா மாநிலங்களையும் கூட உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஒரு மணிப்பூர் நிகழ்ச்சிகள் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல எந்த பகுதியிலும் காணப்படாதபடிக்கு தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தத்தாமே ஆண்டவரே ஐயா பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு தலைமை வகிக்கிற ஆண்டவரே ஞானேஸ்வரன் நம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். அர்ச்சனா பட்நாயக்கு உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். மனுவேல் ராஜ் உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் இவர்கள் மூலமாக தகப்பனே எல்லாம் நேர்த்தியாய் செய்யப்படும்படியாக அவர்களுக்கு துணை போகிற தகப்பனை போலீஸ் அதிகாரிகள் ஆண்டவரே அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவரும் நேர்மையாய் செயல்பட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்ற வார்த்தையின்படி நன்றாய் செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்த போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கனமகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். அன்பு சகோதரி ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த கிறிஸ்தவர்களின் நலத்தை காக்கிற ஆட்சியை கொண்டு வரும்படியாக நாம் ஜெபித்ததற்காக நன்றி. அன்பு சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் அவ்வாறே செய்வாராக. இப்பொழுதும் கூட 4வது ஜெப குறிப்பாக தேர்தலில் சமூக விரோதிகள் தீட்டும் சதித்திட்டங்கள் செயலற்று போகவும் தேர்தல் அமைதியாகவும் வன்முறையின்றி நடக்கவும் அன்பு சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் ஜெபிப்பார். அல்லேலூயா. அப்பா உண்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், புகழ்கிறோம், உயர்த்துகிறோம் தகப்பனே. அப்பா நாங்க நிற்பது நிர்மூலமாகாது இருக்கிறது உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா இந்த 2026 எலெக்ஷன் தகப்பனே அப்பா இதுவரை இல்லாத அளவு இருக்குது தகப்பனே. அப்பா உங்க சித்தம் ஒண்ணு நடக்கட்டும் தகப்பனே, உங்க சித்தமாக நிறைவேற்றும் தகப்பனே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆட்சி செய்யுங்கப்பா, நீங்க இந்த எலெக்ஷன்ல இறங்குங்கப்பா, நீங்க வெற்றி சிறங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா சமூக விரோத சக்திகள் தீட்டு திட்டங்கள் எல்லாம் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் அத்தமாக்கி போட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே அப்பா
எந்த சமூக விரோதிகளும் தகப்பனே அப்பா, நீங்க நடத்துற இந்த தேர்தல்ல தகப்பனே எந்த ஒரு இடையூறு என்னுடைய பொதுமக்களுக்கு அப்பா 8 கோடி ஜனங்களுக்கும் எந்த கேடு எந்த தீங்கு விளைவிக்காதவாறு நீங்க காத்துக்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் அப்பா. தேர்தல் அந்த நாளை ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஏப்ரல் 23வது நாளை நீங்க ஆசீர்வதித்து தாங்க இயேசு சுவாமி. அல்லேலூயா. அப்பா, அதுக்கு முந்தின ஆயத்த நாளையும் நீங்க ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. அமைதியாக தேர்தல் நடைபெறும் தகப்பனே. தேர்தல் பணிக்காக செல்கிற ஒவ்வொருவரையும் நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. அவங்களுக்கு எந்த தீங்கு வராதவர் காத்துக்கொள்ளுங்கப்பா. அவங்க விட்டு குடும்பங்களை விட்டு தகப்பனே, இந்த 2 நாட்கள் தகப்பனே எலெக்ஷனுக்காக செல்வாங்க தகப்பனே. அவங்க குடும்பங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க போக்கில் வரத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு அமைதி இருக்கட்டும் தகப்பனே. தேர்தல் அந்த பூத்து தகப்பனே 70,032 பூத்துகள் தமிழ்நாட்டுல இருக்கு தகப்பனே. அந்த 70,032 பூத்துகளின் இயேசுவின் நாமத்தினால் ரத்தத்தை ஊற்றுகிறோம், சொல்லிக்கிறோம் அப்பா. ஒரு தேவ பாதுகாப்பு அந்த பூத்துகள்ல வரட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பாதுகாப்பு இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும் தகப்பனே. நீங்க வெற்றி சிறங்க தகப்பனே. அப்பா, ஏஜெண்டுகள் வந்தாலும் தகப்பனே, அந்த ஏஜெண்டுகள் தகப்பனே அப்பா உண்மையாவும் உத்தமமாவும் உமக்கு பயந்து நடக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்குங்கப்பா, நீங்க தீவிரமா இறங்குங்கப்பா, தீவிரமா இறங்குங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே இறங்குங்கப்பா. நீங்க இந்த தேர்தல வெற்றி சிறங்கப்பா. தேர்தல் அமைதியாக நடக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. உங்க காற்றை வீசுங்கப்பா, உங்க பிரகாசத்தை அனுப்புங்கப்பா, உங்க வெளிச்சத்தை அனுப்புங்கப்பா. தேர்தலை நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. இது உங்க தேர்தல் தகப்பனே. அப்ப நீங்க வெற்றி சிறங்க தகப்பனே. ஏசி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, தேர்தல் நாள்ல எந்த வன்முறையும் நடக்கக்கூடாது தகப்பனே. எலெக்ஷன் பூத்துக்குள்ள புகுந்து எந்த வன்முறையும் யாரும் செய்து விடக்கூடாது தகப்பனே. தேர்தல் நடத்த அதிகாரிகளை மிரட்டக்கூடாது தகப்பனே. அப்பா, எந்த கட்சிக்காரங்கள வன்முறையாளர் யாருமே மிரட்டக்கூடாது தகப்பனே. எங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பாக வந்து அவங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்காங்களோ, நீங்க யாருக்கு போடணும்னு நினைச்சிருக்காங்களோ தகப்பனே, அவங்க உள்ளத்துல நீங்க ஏவியறலாம். அமைதியாக வந்து அமைதியாக அந்த ஓட்டு அவங்க வாக்களிக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. இது உங்க தேர்தல் தகப்பனே. நீங்க வெற்றி சிறங்க தகப்பனே. உங்க ஆளுகை வரட்டும் தகப்பனே. தேவ பாதுகாப்பு இறங்கி வரட்டும் தகப்பனே. அந்த நாள் முழுவதும் தகப்பனே போக்குவரத்து எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எந்த அசம்பாவிதங்களை நடைபெறாதது காத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா பூத்துகளிலும் தகப்பனே தேவ பாதுகாப்பு இருக்கட்டும் தகப்பனே. எலெக்ஷன் டியூட்டி பார்க்கிறவர்கள் தகப்பனே, காவல்துறையை சேர்ந்தவர்கள், ராணுவத்தை சேர்ந்தவர்கள் தகப்பனே, அப்பா அரசியல்வாதிகள் எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த வேட்பாளர்களுக்கு எந்த தீங்கும் வராத மாதிரி காத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க ஆளுகை வரட்டும், உங்க பராமரிப்பு வரட்டும். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீங்களே நடத்துங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்கப்பா. உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்ற தேவனே. அப்பா, அந்த 2026 எலெக்ஷன்ல தகப்பனே நீங்க மகிமைப்பட போறீங்கப்பா. அதை கண்டு நாங்க வெற்றி மகிழ்ந்து கல்வி கூற போறேங்கப்பா. நீங்க வெற்றி சிறக்க போறீங்கப்பா. உங்க ஆளுங்க தமிழ்நாட்டுல வரப்போகுதுப்பா. அப்ப நாங்க அதை கண்டு மகிமையா உங்க மகிமை நீங்க மகிமைப்படுறதை கண்டு நாங்க மகிழ்ந்து களி கூற போறோம்ப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். முற்றிலுமாக நீங்க பொறுப்படுத்தி இந்த தேர்தல் எந்த சமூக விரோதிகளும் எந்த திட்டங்களாலும் எந்த சதி திட்டங்களாலும் எந்த கேடும் எங்கள் பொதுமக்களுக்கோ அரசு ஊழியர்களுக்கோ அப்பா பூத்துகளிலே வராதவாறு அந்த வாகனங்கள்லயே தகப்பனே அந்த ஓட்டிங் மிஷின்கள்லயே எந்த தீங்கும் எந்த சதி திட்டங்களும் செயல்படாதவாறு தகப்பனே நீங்க காத்து வழி நடத்த போற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அமைதியாக நீங்க தேர்தலை நடத்தி நாங்கள் தகப்பனை சாட்சியாக நாங்கள் ஜெபித்தோம். இப்படி அமைதியாக நடந்து நாங்க சாட்சி கூட கூறும்படியாக நீங்க மகிமைப்பட போற கிருபைக்காக நன்றியை துதிக்கிறோம். நம்ம எல்லாவற்றையும் பொறுப்படுத்துங்கள். இயேசுவின் ஜெபங்கள் இனிய பிதாவே. ஆமென், 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 ஆமென். அன்பு சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த தேர்தலை அமைதியாக நடத்தி காட்டப்போவதற்காக கர்த்தர் கூட கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட 5வது ஜெப குறிப்புக்கு வாக்கு எண்ணிக்கையில்
எந்தவித குளறுபடிகளும் ஏற்படாதபடியும், வாக்களிக்கும் எந்திரத்தில் எந்தவித சதித்திட்டங்களும் ஏற்படாதபடிக்கும் இந்த ஜெப குறிப்பை ஏறெடுக்கும்படி அன்று சகோதரி ஜாக்குலினை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பாரமான ஜெப குறிப்புக்காக இன்னைக்கு எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தந்திருக்கிறீங்களே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏசப்பா, எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள் சுவாமி. இந்த கர்த்தாவே காலகட்டங்கள் ஒரு முக்கியமான காலகட்டங்கள் சுவாமி. ஏசப்பா, நாங்கள் அதிகமாய் ஜெபிக்க எங்களுக்கு அப்பா ஜெப ஆவியை தாருங்கப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே நாங்கள் ஒரு மனதோடு அப்பா, ஒரு மனதோடு உடைய பரிசுத்த பாதத்தில் வருகிறோம் அப்பா. எங்க 2 பேர் 3 பேரை நாமத்தினாலே கூடி வருவீர்களோ அவர்கள் ஜெபத்தை கேட்பேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு நாங்க அப்ப ஒரு சிறு கூட்டமாக ஒரு மனதோடு எங்கள் தமிழ்நாட்டுக்காக வருகிறோம் ஐயா. ஏசப்பா, எங்கள் தமிழ்நாட்டில 23ஆம் தேதி நடக்க இருக்கிற எலெக்ஷனுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, நீங்களே கர்த்தாவே வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. எலெக்ஷன் அப்பா அன்று ஒவ்வொரு பூத்திலும் வல்லமை இறங்கட்டும் ஐயா. அங்கு கர்த்தாவே பணியாற்றுகிற பிரசிடிங் ஆபீசர், போலிங் ஆபீசர்ஸ் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அவங்க தங்கள் குடும்பத்தை விட்டு கர்த்தாவே நாளைய தினம் மத்தியானத்திலே அவங்க கடந்து போவாங்க சுவாமி. அடுத்த நாள் முழுவதும் ஒரு சாப்பிட கூட நேரம் இல்லாதபடி உழைப்பாங்க ராஜா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எந்த சுகவீனமும் வராதபடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. ஏசப்பா, அவங்க கர்த்தாவே சுகமாய் போயிட்டு தங்களுடைய கடமையை சரியாய் செய்துவிட்டு சுகமாய் திரும்பி வர கர்த்தர் கிருபை அருள்வீராக ராஜா. ஏசப்பா, இந்த நேரத்தில் உங்களோட கர்த்தாவே ஒவ்வொரு பூத்திலும் வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஏசப்பா, ஒவ்வொருவரும் கர்த்தாவே தங்களுடைய அப்பா அந்த வாக்களிக்கும் கடமையை சரிவர செய்ய தங்களுக்குள்ள உரிமையை அப்பா விற்று போடாதபடி ஏசா தன்னுடைய அப்பா சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினது போல கர்த்தாவே யாரும் தங்களுடைய உரிமையை அலட்சியம் பண்ணி விடாதபடி ஏசப்பா ஞானமாய் செயல்பட உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற கிருபை தாருங்க ராஜா. ஏசப்பா, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே வாக்குப்பதிவு இயந்திரங்களை இந்த சமூகத்துல தருகிறோம் ராஜா. ஏசப்பா, எந்த விதமான தந்திரங்களும் அதுல செயல்படக்கூடாது ராஜா. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் சுவாமி. ஏசப்பா, நீங்களே கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஏசப்பா, மக்கள் அப்பா ஞானத்தோடு வாக்களிக்க உதவி செய்யுங்கப்பா. நடிகர்களை பின்பற்றி போய் அப்பா எங்களுடைய தேசத்தை கர்த்தாவே விற்று போடாதபடி ஏசப்பா சீரழித்து போடாதபடி ஞானமாய் கர்த்தாவே வாக்களிக்கக்கூடிய ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உமக்கு பிரியமான ஒரு நல்ல ஆட்சி அமையட்டும் ராஜா. எங்களுக்கு 234 அப்பா எம்எல்ஏக்களும் உம்முடைய சித்தத்தின்படி அப்பா நீங்க யார கர்த்தாவை நியமிக்கணும் அப்பா நீங்க திட்டம் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, முன்குறித்து வைத்திருக்கிறீங்களோ அவங்கள கர்த்தாவே நீங்க எங்களுக்கு அப்பா தாங்கப்பா. ஏசப்பா, எங்களுடைய சட்டசபை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்க வேண்டும் அப்பா. ஏசப்பா, மதவாத சக்திகள் வந்து அப்பா எங்களை அச்சுறுத்தாதபடி, எங்களை கர்த்தாவே பயமுறுத்தாதபடி, ஒரு மணிப்பூர் மாநிலம் போல எங்கள் தமிழ்நாடு ஆகிவிடாதபடி மனம் இறங்குங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் தமிழ்நாட்டுக்கு சேமத்தை தாருங்க ராஜா. நல்ல எம்எல்ஏக்களை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தாருங்க ராஜா. ஏசப்பா, எலெக்ஷன் டைம்ல எந்த கலவரமும் வரக்கூடாது, எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது ராஜா. ஏசப்பா, நீங்க பாதுகாப்பை அருளி செய்யுங்க அப்பா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அவங்களாம் அர்ப்பணிப்போடு இரவு பகல் கர்த்தாவே அந்த ஓட்டு அப்பா கவுண்டிங் டே வரைக்கும் அவங்க தூங்காம கடந்து பணி செய்யறாங்கப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஏசப்பா, அந்த கவுண்டிங் வரைக்கும் கர்த்தாவே நீங்க ஒவ்வொரு அப்பா அந்த ஓட்டிங் மிஷின் மேலும் கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தை தெளித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த விதமான தவறுகளும் நடக்கக்கூடாதப்பா. எந்த விதமான கர்த்தாவே அப்பா பித்தலாட்டங்களும் நடக்கக்கூடாது ராஜா. நீங்க இறங்குங்க சுவாமி. அப்பா, நல்ல ஆட்சி எங்களுக்கு தாருங்க ராஜா. உமக்கு சித்தமான உம்முடைய நாமத்துக்கு பயந்த ஆட்சி எங்களுக்கு தாருங்கப்பா. ஏசப்பா, உம்முடைய ஊழியத்திற்கு திறந்த வாசங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு சுவாமி. இதை அடைபட்டு விடாதபடி ஏசப்பா உடைய வருகைக்குள்ளாக நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் ஐயா. அப்படிப்பட்ட நல்ல ஆட்சி எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. நாங்கள் இத்தோடு நின்று விடாதபடி இன்னும் கர்த்தாவே பாரத்தோடு அதிகமாய் ஜெபித்து ஜெயம் எடுக்க அப்பா நாங்கள் சாட்சி சொல்ல எங்களுக்கு கிருபை தாருங்க. துதி கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாக்கு எண்ணிக்கை சிறந்த விதத்துல நடக்கவும் எந்த வித சதி திட்டமும் நேராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஜெபித்த அன்பு சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பாராக. இப்பொழுதும் கூட 6வது ஜெப குறிப்புக்காக அன்பு சகோதரி எழில் ஸ்டான்லி அவர்கள் ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். 6வது ஜெப குறிப்பு.
சோதரம் ஐயா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான இந்த நேரத்திலும் கூட சுவாமி, எங்களுடைய மாநிலத்துல நடக்க இருக்கிற இந்த தேர்தலுக்காக இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கிறது சுவாமி. அதற்கு பிறகு ஓட்டு போடுற நாள் இருக்கு. அந்த நேரத்திலும் கூட அந்த காரியத்திற்காக நாங்க இங்க ஜெபிக்க கூடி இருக்கிறது நீர் அறிவீர் சுவாமி. இது காலத்தின் தேவை. இந்த காரியத்திற்காக நாங்கள் உங்களுடைய பாத்துல வருகிறோம் சுவாமி. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்காக நிறைய இந்த எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருப்பதை நீர் அறிவீர் சுவாமி. உமக்கு உகந்த பிள்ளைகளை நீர் தேர்ந்தெடுத்து தரப்போவதற்காக கூட நீ நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட தொகுதியில நிற்கிற போட்டியாளர்கள் அந்த தொகுதிக்கு நன்மை செய்யறவங்களா என்று மக்கள் அடையாளம் கண்டு தேர்ந்தெடுக்க அவங்களை மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் அந்த விஷயத்துல கிடைக்க நாங்க இந்த நேரத்துல உம்மிடத்துல வருகிறோம் சுவாமி. அநேக தொகுதிகள்ல சுவாமி தெரியாத ஒரு நபரை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த தடவை நிறைய ஒரு மக்களுக்கு அறிமுகமானவர்கள், ஆனால் அந்த தொகுதியில இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு உதவியும் செய்ய முடியாதவங்களும் கூட அங்க வந்து நிக்கிறாங்க சுவாமி. இந்த காரியங்களை மக்கள் ஞானத்தோட அணுக நீங்க கிருபை செய்யுங்கப்பா. மறுபடியும் அவர்கள் வந்து அந்த தொகுதியில இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறவர்களா என்று அவர்கள் தேர்ந்தெடுக்கிறவர்களை அறிந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீர்தாமே சுவாமி ஞானத்தை தருகிறவர். ஞானமற்றவர்களுக்கு நீர் ஞானத்தை தருகிற ஒரு தேவனப்பா. உமக்கு தெரியாத காரியம் எதுவுமே இல்லையப்பா. இந்த காரியத்தையும் கூட நம்முடைய பாத்துல வைக்கிறோம். தேர்ந்தெடுக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து அவங்க தொகுதிக்கு அவங்க ஏற்றவர்களா என்று அறிந்து கொள்கிற பகுத்தறிகிற அந்த கிருபையை கொடுங்க சுவாமி. அந்த நேரத்திலும் கூட மக்களுடைய மனதை மற்றவர்கள் ஏதாவது ஒரு ஃப்ரீ கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் மாற்றி விடாமல் அவங்க ஒரு ஞானத்தோடு சிந்தித்து அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்ய வருகிற ஒரு சிறந்த ஒரு வேட்பாளர் அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட அவங்க கிருபை செய்யுங்கப்பா. அத்தகைய ஞானத்தை மக்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல வேட்பாளர்களை அவர்கள் தெரிந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. இந்த காரியத்தை மறுபடியும் உங்களுடைய பாத்துல வைக்கிறோம் சுவாமி. நீர் ஒவ்வொரு தொகுதியிலும் சிறந்த வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படவும் அதற்கான ஞானம் மக்களுக்கு கிடைக்கவும் அவங்கள அடையாளம் கண்டு அவங்களுக்கு ஏற்ற ஒரு கேண்டிடேட்டை அவங்க செலக்ட் பண்ண நீங்க கிருபை செய்யுங்க. இந்த காரியத்தை மறுபடியும் உங்களுடைய பாத்துல வைத்து துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆமென். ஆமென் ஆமென். ஜெபித்த அன்பு சகோதரிக்கு நன்றி. நல்ல வேட்பாளர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கும், அவர்கள் தங்களுடைய தொகுதிக்கு நன்மை செய்யவும் நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அவ்வாறே செய்வார். இப்பொழுது 7வது ஜெப குறிப்புக்காக நம்முடைய அன்பு சகோதரி மனஜா மேடம் அவர்களை ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். கேக்குது மேம். ஸ்தோத்திரப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே ஒரு நல்ல செய்தியை ஆண்டவரே என்னை நேசிக்கிறாயா என்ற அந்த தலைப்பை நாங்கள் ஆண்டவரே தியானிக்க நீங்க கிருபை செய்தீங்க சுவாமி. ஆண்டவரே எல்லாவற்றையும் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் விட நாங்கள் உண்மை நேசிப்பதே பிரதானம் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த நேசத்தை நாங்கள் வெளிப்படுத்தும் வகையிலே நாங்கள் ஊழியத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரே உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அருமையான செய்தி மகள் ஆண்டவரே நன்றாக தியானித்து எங்கள் மத்தியில வைக்க நீ கிருபை செய்து அதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே நாங்கள் வரப்போகிற இன்னும் ஒரு நாளைக்குள்ளாக ஆண்டவரே வரப்போகிற அந்த தேர்தலுக்காக நாங்கள் ஆண்டவரை மிகவும் பாரத்தோடு நாங்கள் ஜெபித்து வருகிறதை நீங்க பாக்குறீங்க ராஜா. ஆண்டவரே எங்களுடைய நாடு எவ்வளவாய் சீரழிந்து போய் ஆண்டவரே சட்டம் ஒழுங்குகள் சீரழிந்து கிடக்கிறது என்று சொல்லி உமக்கு தெரியும். ஒருவேளை எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வீட்டுக்குள்ளாக பத்திரமாக இருக்கிறோம் ராஜா. அந்த சட்டம் ஒழுங்கு கெடுகிறதுனால நாங்கள் பாதிக்கப்படவில்லை, அதனால அதுல நாங்க பாரம் எடுக்காம இருந்திருக்கலாம் ராஜா. ஆனா எளிய மக்கள் எவ்வளவோ ஆகாத நிமித்தமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர் வெளியே பத்திரமாக சென்று வெளியே போயிட்டு வர முடியல. ஆண்டவரே ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் வெளியே சென்று விட்டு பத்திரமாக திரும்ப முடியல. எதிலையுமே சட்டம் இல்லாத ஒரு ஒழுங்கில்லாத ஆண்டவரே ஒரு தேசத்தை ஆண்டவரே ஒரு தமிழகத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ராஜா. அதை கவனிக்க ஆளே இல்லை ராஜா. அரசாங்கம் என்று சொல்லி ஆண்டவரே இருக்கிறவர்கள் எந்த ஒரு காரியத்தையுமே ஆண்டவரே ஒரு அக்கறையோடு செய்யாதபடிக்கு ஆண்டவரே அநேக மக்கள் பல விதத்திலும் பாதிக்கிறார்கள். படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை ஆண்டவரே. படித்து ஆண்டவரே கஷ்டப்பட்டு படிக்கிற ஏழை எளிய மக்கள் தாங்கள் இந்த கூலி வேலை செய்து எப்படியோ பிழைப்பை நடத்தி விட்டோம். அந்த கூலி வேலையிலிருந்து பிள்ளைகளை படிக்க வைத்து முடிச்சுட்டோம்னா நம்ம பிள்ளை நல்ல வேலைக்கு வரணும்னு ஆசையோடு அவங்க ஆண்டவரே அவங்களுடைய நாட்கள் எல்லாம் அவங்க எண்ணி
அவங்க பணத்தை சேமித்து படிக்க வச்சாங்கன்னா, நான் படிக்க முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்க ஆண்டவரே வேலையிட்டு இருக்கும்போது பல விதத்திலும் ஆண்டவரே அவங்க பாதிக்கப்படுறாங்க. சில பிள்ளைங்க ஒரு தகப்பனரை பார்த்து அவங்களும் குடிக்க போயிடுவாங்க. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த நாடு இருக்கிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளவா எங்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் தேவைப்படுகிறது சுவாமி. எனவே தயவு செய்து ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற நீர் ஆண்டவர் நீர் அந்த ராஜாவை கொண்டு வந்து எங்களுடைய தேசத்தை சீர்படுத்த நீர் நினைத்திருக்கிறோம். அந்த ராஜாவை நீர் கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் ராஜா. உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் ராஜா. ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு மீறி எந்த காரியங்களை மனிதன் செய்ய நினைத்தாலும் அது நடக்காதபடிக்கு நீ தடுத்து போட்டுள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா காரியங்களையும் செம்மையாய் செய்து எங்களுடைய தமிழகத்தை ஆண்டவர் எல்லா பாதையிலும் ஒரு ஊழலற்ற ஒரு சுத்தமான ஒரு ஒரு மாநிலமாக மாற்ற ஆண்டவரே யாரை நீ நியமித்திருக்கிறோ அவங்கள நீங்க ஆண்டவரே நீங்க கொண்டு வரணும். உங்க மனசுல நீங்க யாரை நியமிச்சு வச்சிருக்கீங்களோ அவங்க வர்றதுக்கு எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு நீங்க பாதுகாத்துருக்க வேண்டும். இந்த பொழுதும் கூட இந்த பூத் கமிட்டியில ராஜா இப்படி நாங்க இந்த பல தீவிரவாதங்கள் தீவிரவாதிகள் தான் வந்து என்னென்னோ செய்வாங்கன்னு சொல்லி அதுக்கெல்லாம் நாங்க ஜெபிச்சோம் ராஜா. ஆனா அந்த ஆண்டவரே இவ்வளவு நாட்களும் என்னென்னோ நடந்திருக்கலாம். ஒருவர் ஆண்டவரை திட்டமிட்டு ஆண்டவரே அவங்க அதை செயல்படுத்தி ஆண்டவரே அவங்க நினைச்சது மாத்திரம் செயல்படுத்துவதற்கு ஆண்டவரே மற்றவங்களை காலவாரி விடுறதுக்காக உள்ள காரியங்கள்லாம் எவ்வளவோ நடந்திருக்கலாம் ராஜா. இந்த தீவிரவாதிகளை பயன்படுத்தி என்னென்னவோ காரியங்களை யாரும் செய்திருக்கலாம் ராஜா. ஆனாலும் கூட ஆண்டவரே நீர் அந்த நாளிலே ஆண்டவரே அந்த பூத் கமிட்டியிலே உட்பட்ட காரியங்கள் எதுவும் நடக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ரத்தத்தினாலே ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளணும். அங்க வேலை செய்கிற பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஆண்டவர் ஓட்டு போட வர்ற இடத்துல எல்லாம் ஆண்டவரே அமைதியாக ஆண்டவரே அந்த ஒருவேளை அந்த போலீஸ் மென் கூட ஆண்டவரே எந்த பாரபட்சம் இல்லாதபடிக்கு அவங்க செயல்படணும். எல்லாருமே ஆண்டவரை பட்சபாதம் இல்லாதபடிக்கு செயல்படுத்தி எல்லா பூத்துகளையும் ஒரு அமைதி நிலவை நீர் உதவி செய்யணும் ராஜா. அந்த பூத்துகள்ல ஆண்டவரே விசேஷ அந்த அவங்க ஏஜென்ட்டுகளை மத்தியில ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாரு அவங்க நினைச்சா கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, என்னைக்காவது கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அவங்க கண் வைத்து கொண்டு ஆண்டவரே அதுல எப்படியாவது ஒரு குளறுபடி உண்டு பண்ணி அதை இது பண்ண எப்படியாவது கலைத்து போட வேண்டும் என்று சொல்லி அந்த ஏஜென்ட்ஸ் மத்தியில ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் ஏற்படும் என்று சொல்லி நாங்க ராஜா ஒருபட்ட காரியங்களாம் நிகழாதபடிக்கு ஆண்டவரே அந்த போலீஸ்மேனுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல பவரை நீர் கொடுத்து ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல ஒரு பயத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு திராணியை கொடுத்து எல்லாம் மிகவும் ஒழுங்கும் கிரமமாக செயல்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் அங்க ஆண்டவரே அங்க ராஜாவாக வீட்டிருந்தால் மாத்திரமே எல்லாம் நன்மையாக நடக்க முடியும் ராஜா. என்ன ஒவ்வொரு இடத்திலும் நீர் தலைவராக வந்து நின்று காரியங்கள் அமைதியாக செயல்பட நீ வைக்கணும் ராஜா. எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவரே எந்த ஒரு தவறுகளும் நடக்காதபடிக்கு எந்த ஒரு சண்டைகளோ மாறுபட்ட வாக்குவாதங்களோ நடக்காதபடிக்கு மிகவும் அமைதியாக ஆண்டவரே இந்த மக்களுடைய நாங்கள் எல்லாரும் ஒருமானப்பட்டு ஜெபிக்கிறது நிமித்தமாக தடவை தேர்தல் ரிசல்ட் எப்படி இருக்குமோன்னு சொல்லி எல்லாருக்குமே பல விதத்திலும் மனதிலே குழப்பங்கள் இருக்கிறபடினாலே அநேகர் அதற்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறது நிமித்தமாக காரியங்கள் எல்லாம் நன்றாக நடந்து மிகவும் அமைதியான விதத்துல இந்த தேர்தல் நடந்தது. எல்லா காரியங்களிலும் உண்மையும் உத்தமமாக நேர்மையாக எல்லாம் நடந்தது என்று சொல்லி ஆண்டவரே ஒரு 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 சாட்சி சொல்லத்துக்கு தான் விதத்துல காரியங்கள் எல்லாம் நடக்க நீங்க உதவி செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ஆண்டவரே நீங்க தலையிட்டு காரியங்கள் செய்யணும். நீங்க தலைவராக இருந்து காரியங்களை செய்யணும். அப்படின்னு செய்ய போயிருக்கவைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு 24 உமக்கு புதிய ஸ்தோத்திரத்தை நாங்கள் இப்பொழுதே செலுத்த எல்லாவற்றையும் நேர்மையாய் செய்து முடிக்க போயிருக்கிறவைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் வந்த இடத்துல ஆண்டவரே எல்லாமே நன்றாக இருப்பாங்க. ஒவ்வொரு பூத்திலும் ஆண்டவரே எந்த ஏஜென்ட் வந்தாலும் என்ன திட்டத்தோடு அவங்க வந்திருந்தாலும் அதை எல்லாம் மாற்றி அந்த இதயத்திலே ஆண்டவரே அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை நீர் உண்டு பண்ணி அவங்க அமைதியாக செயல்படத்தக்கதான விதத்திலே நீங்க எல்லா இருதயங்களிலும் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அது உமக்கு முடிகிறாச்சு. இது யாரால் கூடும் என்று சொல்லி கேட்கும்போது தேவனால் கூடும் என்று சொன்னீரலாம். நாங்கள் அதே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாச்சு. நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பூத்திலும் உங்களுடைய பிரசன்ஸ் அங்க இருக்க வேண்டுமா அப்படி நிச்சய போயிருக்கிறவைக்காக புதிய கனம் மகிமையெல்லாம் உமக்கே இயேசுவின் இனி நாம் வேண்டும் நல்ல பிதாவே. ஆமென். சிஸ்டர் டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அதனால இந்த 3 பாயிண்ட்டுக்கும் யாரும் ஜோம் பண்ணல. நான் 3 பாயிண்ட் ஜோம் பண்ணிடுறேன். சரியா? கிருபை தேவனே இந்த வழி ஆண்டவரே நாங்கள்
பல குறிப்பாக ஜெபித்தோமப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பை ஜெபம் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த 3 குறிப்புகள் கொடுக்கப்பட்டு இந்த 3 குறிப்பும் நான் ஜெபம் பண்ணிடுறேன் சேர்த்து. ஒன்று வந்து மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள். இவர்கள் வந்து வாக்குச்சாவடி செல்வதற்காக அரசாங்கமே ஏதாவது ஒழுங்கு பண்ணணும் சுவாமி. இது இல்லாமல் ஆண்டவரே இந்த ஏஜென்ட்டுகள் இல்லாட்டி இந்த முகவர்கள் அவங்க பண்ணாங்கனாக்கா அவங்க வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அரசாங்கமே ஒழுங்கு பண்ணி மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள் வாக்குச்சாவடி போய் சேர்றதுக்கு கிருபை செய்யும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த தேர்தலில் வந்து குடும்ப சமாதானம் கெட்டு போகக்கூடாது சுவாமி. ஏன்னா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே வித்தியாசமான எண்ணங்கள் உண்டு, வித்தியாசமான ஆர்வங்கள் உண்டு. ஆனால் இந்த எந்த விதத்திலும் ஆண்டவரே குடும்ப சமாதானம் கெட்டு போகக்கூடாதுன்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உறவின் முறையார் மத்தியில் கூட சமாதானம் கெட்டு போகக்கூடாது அப்பா. ஆண்டவரே இவளுக்கு ஓட்டு போடுங்க, அவளுக்கு ஓட்டு போட சொல்லிட்டு அவன் உறவு முறையில் வந்து அநேக பிரச்சனை வரும் சுவாமி. கத்த தடை போல் நிறுத்தி ஆண்டவரே சமாதானம் உங்க கத்த கிருபித்தாரும் சுவாமி. இது நம்ம நண்பர்களிடையே ஆண்டவரே அதே விதமாக ஆண்டவரே சமாதானம் கெட்டு போகாதபடியாக கத்த பொறுப்பெடுத்துக் கொண்டு எல்லோரும் ஆண்டவரே இந்த தேர்தல் மூலமாக சமாதானம் இழக்காமல் நல்ல வழியிலே நடத்தப்பட கிருபித்தாரும் சுவாமி. விசேஷமாக இந்த வேலை கடைசி பாயிண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். பூத் ஏஜென்ட்டுக்காக ஜெபிக்கிறோம் சாவே. ஆண்டவர் இந்த ஏஜென்ட்ஸ் வந்தவரே அநேக வேலை ஆண்டவரே சண்டை போடுறாங்க, அவங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்றாங்க. அது நிமித்தமாக அந்த பூத்திலேயே வந்து நிறைய குழந்தைகள் ஏற்படுது. அப்போ ஏற்படக்கூடாதபடியாக கர்த்தர் அவர்கள் ஞானம் காத்துக்கொள்ளவும் அவருடைய அடக்கமா இருக்கவும் கர்த்தர் கிருபித்தாரு சுவாமி. தேவன் பொறுப்பெடுத்துக்கொண்டு ஜெபிக்கிறோம். உமக்கு தெரிய மாட்டவரே எல்லா காரியத்தையும் நடத்தக்கூடிய தேவன் நீர் நீ நடத்தி கொடுத்து வெற்றிகரமாக நான் இந்த ஊழியத்தை நடத்தி முடிக்க ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதி கன மாத்திரம் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நம்முடைய ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் குழுவாக நாம் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு நல்ல எலெக்ஷனை இந்த மத்தியிலே கட்டளையிடுவாராக. அடுத்த வாரம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளும்படி அடியாளையும் கூட கர்த்தர் பயன்படுத்துகிறார். நான் உங்களை அனுப்புகிறேன். யோவான் 20:21 வசனத்தின் அடிப்படையிலான ஒரு தேவ வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இணைந்து ஒருவருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளையும் கூட அவருடைய சமூகத்தில் பொறுப்படுத்திக் கொள்வாராக. நீங்களும் அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு தெரிந்தவர்களையும் கூட்டி வாருங்கள். முடிவு ஜெபம் அன்பு சகோதரி வனஜா டேனியல் அவர்கள் ஏறெடுப்பார். அவங்க டெரி ஜோசபின் இருக்கிறீங்களா? போயிட்டாங்க. அப்பவே போயிட்டாங்க. பிரேயர் பாயிண்ட் கொடுக்க சொல்லியிருந்தேன், அப்பவே போயிட்டாங்க. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நல்ல செய்தியை கேட்கவும் நிறைய காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் நீங்க கிருபை தந்தீங்க. அதுக்காக நமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிற வேளையில பல காரியங்களுக்கு நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க நீங்க கிருபை செய்தீங்க சுவாமி. ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களும் உங்களுடைய சமூகத்துல வந்து இணைந்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அது நிமித்தமாக ஆண்டவரே தேர்தல் காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே சமாதானம் ஆண்டவரே ஒரு மிகவும் நேர்த்தியமான நேர்த்தியமாக எல்லாம் நடந்து முடிக்க போயதுக்காக முக்கியம். தேவ சித்தம் சேஷ விதத்துல நிறைவேற வேண்டும். நீர் நன்மையான பிரியமான சித்தம் உள்ளவர் ராஜா. குஷ்ரோகி வந்து கேட்கும் பொழுது ஆண்டவரே சித்தமானால் நடக்கட்டும் என்று அவன் சொல்லும் பொழுது எனக்கு சித்தம் உண்டு நீ சித்தமாக என்று சொல்லி ஆண்டவரே நீர் சொன்னீர் ராஜா. உங்களுடைய சித்தம் என்ன என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அது நன்மையும் பிரியமானது என்று சொல்லி இதை வசனம் சொல்லுகிறது ராஜா. அதனால அன்றுவரே எங்கள் தேசத்துக்கு நன்மையான காரியத்தையும் பிரியமான காரியத்தையும் எல்லாரும் நன்மை அடையும்படியான காரியத்தையும் நீங்க செய்யறதுக்குதான் தேர்தலை நீர் அமைத்து தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியே செய்ய போகிற காரியத்துக்காக நன்றி 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 சுவாமி. அன்றைய இந்த நாளிலும் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சேஷ்ட விதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி ராஜா, ஆசீர்வதி ராஜா. ஒருவராகிலும் வந்தது ஏதோ போனவங்க வந்தோம் என்று சொல்லி இருக்காதபடி இது நிமித்தமாக அவங்க ஒரு நன்மை அவங்க இருதயத்துல என்னென்ன விருப்பங்கள் உண்டு அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் ராஜா. அன்றைய விசேஷமாக நாங்கள் வியாழக்கிழமையிலே நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற வேளையிலே அன்றைய அநேக சாட்சிகளை நீங்கள் மத்தியில கொண்டு வரணும் ராஜா. நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் எங்களுடைய பிரச்சனைகளை ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் பகிர்ந்து கொண்டு அந்த நாளிலே ஜெபிக்கிறோம் ராஜா. அதையெல்லாம் நீர் கேட்டு அன்றைய இருதயத்தின் ஆழத்திலே அன்றைய என்னென்ன வேதனைகளோடு பிள்ளைகள் இருக்காங்களோ அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே நீர் எப்படியாவது ஆண்டவரே
நிறைவேற்றி கொடுக்கணும் ராஜா. என்ன வாஞ்சிகளோடு இருக்காங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும் ராஜா. அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லிக்கிறார். அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறதே அவர் ஆண்டவரே ஒவ்வொருவரும் எங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள முடியாத சாட்சிகளோடு வர வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே குழந்தை இல்லாத குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும். திருமணத்துக்காக காத்துக்கு திருமணத்தை ஆண்டவரே அற்புதம் அதிசயமான விதத்துல கூட்டி வர முடியாத கிருபை செய்யும். அவங்க எப்படி எல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ அது எல்லாம் நிறைவேறும்படியாக நீ ஆண்டவரை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. விசேஷமாக ஆண்டவரே இந்த 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 ஜெப குழுவுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. நேகர் வர முடியாதபடி பல தடைகள் ஆண்டவரை வந்து விடுகிறது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் தடைகளை நீக்கிற நீர் தடைகளை நீக்கி அநேகரை கூட்டி சேர்க்கணும். அநேகர் வந்து இதில் புதிதாக இணையணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறதா. அதுவே ஆண்டவரை உங்களுடைய சித்தமாக இருந்தாலுமே அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறதா. கனமைகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. அல்ல பிதாவே, ஆமென். வானும் புவியும் வையகமும் வனைந்த வல்ல பரனான பாலக தந்தையை நம்புகிறேன், பாலக தந்தையை நம்புகிறேன். அவரொரு திருமகன் கன்னியிடம் அனைவரின் நாத கிறிஸ்துவுமாய் அவதரித்ததையும் நம்புகிறேன், அவதரித்ததையும் நம்புகிறேன். பிலாத்துவின் கீழவர் சிலுவையதில் பெரும் பாடுகளுடன் இறந்தடங்கி பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன், பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன். உயிரோடெழுந்தார் மூன்றாம் நாள் உயரே எழுந்து பரன் வலமே உடனிருப்பதையும் நம்புகிறேன், உடனிருப்பதையும் நம்புகிறேன். உயிருள்ளோரும் இறந்தோரும் உண்மையம் தீர்ப்பை அடைந்திடவே உறுதியாய் வருவார் நம்புகிறேன், உறுதியாய் வருவார் நம்புகிறேன். தூயாவி துயோர் சபை உறவு பாவ மன்னிப்பு உடல் உயிர்ப்பு மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன், மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன். ஆமென். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம். தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தன்மையாடும் வாழ்கவும் திருநாமம். பிறர் பிள்ளை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றமை விலக்கிய காரும் வாழ்கவும் திருநாமம். தீவினை இருந்தே மீட்டிட வாரும் வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்தல மாண்பும் வாழ்கவும் திருநாமம். இன்று போலென்றும் இறைவனே உமதே வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம்.
தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் சகோதரர்கள் யாவருக்கும் சமாதானமும் விசுவாசக்கூடிய அன்பும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையா கர்த்தர் நடத்தி கொடுத்தார். செய்தி கொடுத்த சகோதரிக்கு ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலும் நன்றியும். மீண்டுமாக இந்த இணையத்திலே இணையும் வரை கர்த்தருடைய கிருபை நம்மை காத்துக் கொள்ளட்டும். ஆமென். ஆமென். Thank you all for joining.